அதற்கு முன்னாடி இறைவனை பற்றி நம்புகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்ம நம்புகிறோமே, இது நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்பலை. ஆய்வு செஞ்சு கடவுள் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையான்னு பல வாத பிரதிவாதங்கள் செஞ்சு சில விஞ்ஞானங்களை பார்த்து அப்படி நம்ம யாருமே நம்பலை. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அப்படி சொல்லி தந்தார்கள். அல்லாஹ் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவங்கவுங்க ஒரு கடவுள்னு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அது அவங்கவுங்க நம்புகிறாங்க. பல கடவுளை நம்புகிற சமுதாயம் அவங்க முன்னோர்களிடமிருந்து அந்த நம்பிக்கை எடுத்தார்கள். ஒரு கடவுளை நம்புகிற நம்ம சமுதாயம் நம்முடைய முன்னோர்களிடமிருந்து அந்த நம்பிக்கை எடுத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இப்படி நம்மளை நம்பவே சொல்லலை. இஸ்லாம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கடவுள் விஷயத்தையும் இருக்கிறானா இல்லையான்னு நீ சிந்தித்து பார்த்து நம்பு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. நம்பிட்டோம், பாரம்பரியமாக நமக்கு சொல்லித்தந்த அடிப்படையில் நம்பிவிட்டாலும், அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு பூர்வமாக சிந்தித்து பார்த்தாலும் இறைவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான் என்று நம்பினால்தான் அது அசைக்க முடியாத உறுதியோடு இருக்கும். உண்மை அதுதான். அல்லாஹ் அப்படி இருக்கிறான் என்று சொல்வது அவ்வளோ பலவீனமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நம்புகிறோம், அதுவே வலுவானதாக இருந்தால் தான் நம்ம நம்புகிறோம். 5 10ங்கிறத நம்புறதுக்கு நம்ம வலுவாக உறுதியாக தான் நம்புகிறோம். அப்போ இறைவன் இருக்கிறான் என்பது ரொம்ப பலவீனமாக, ஒரு உடைச்சி எறிகிற மாதிரி, லேசாக ஒரு ஆட்டங்கான செய்தால் ஆட்டங்கன்ற மாதிரி உள்ளத்தில் எடுபட்டு போகிற மாதிரியா இருக்கும்? நிச்சயமாக இருக்காது. அப்போ இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பது அவ்வளவு வலுவான அவ்வளவு உறுதியான ஒரு செய்தி. ஆனாலும் நம்ம எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எப்படி நம்ப சொல்கிறான்? இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களையும் பூமியும் அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அதை நீங்க சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் ஆயாத்தின், அதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. நீ அல்லாஹ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீ எந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதை மட்டும் சிந்திச்சு பார். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று அது சொல்கிறதா, இறைவன் இல்லை என்று சொல்கிறதா அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்றான்? வேற வேற மதங்கள்ல எல்லாம் இறைவன் இருக்கிறான் என்பதை கேள்வியாக கூடாது, எப்படி இருக்கிறான்னு கொஸ்டின் பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது, சொன்னதை கேட்டுட்டு போகணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இறைவனை நம்புன அந்த மக்கள்கிட்ட, மக்கா காஃபிர் நம்பி தான் இருந்தார்கள், நம்புறது குருட்டுத்தனமா நம்புற. அப்ப விளங்கி நம்பு. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை வாப்பா சொன்னார்னு நம்பாத, அம்மா சொன்னாங்க நம்பாத, நிஜமாவே இருக்கிறான் என்று நம்பணும். சில விஷயங்களை பெற்றோர் சொல்வதற்கு நம்ம நம்புறோம், அப்புறமேல் விவரம் வந்த பிறகு என்ன செய்யறோம்? நம்மளும் சிந்திச்சு பார்த்து கரெக்டா சொல்லியிருக்கிறாங்கன்னு சிலதை எடுத்துக்கிறோம், சிலதை தப்பா சொல்லியிருக்கான்னு கழிச்சிடறோம். பெற்றோர்கள் சொன்னதை என்ன செய்யறோம்? ஒரு வயசு வரும்போது, ஒரு படிக்கிற காலம் வரும் பொழுது, ஓ இதெல்லாம் கரெக்டா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு சரியா சொல்லல என்றெல்லாம் நம்ம பிற்காலத்தில் பிரிச்சறிகிறோமா இல்லையா? அந்த மாதிரி இறைவனை பற்றி நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க அறிவு, பகுத்தறிவு, விஞ்ஞான முடிவு இறைவன் இல்லைன்னு சொல்லுதா, இருக்குன்னு சொல்லுதா? அவ்வளவு கான்பிடென்ட்டாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சிந்திச்சு பாரு. அப்ப இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பணும். எப்படி நம்பணும் என்றால், விளங்கி புரிந்து உண்மையில் இருக்கிறான் என்று அந்த அடிப்படையில் நம்பினால் மட்டும்தான் அது ஆட்டங்காண முடியாத நம்பிக்கையா இருக்கும். ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஆடி போயிடும். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதற்கு எப்படி நிறைய சான்று இருக்குதா? ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. முதலாவதா எடுத்துக்கொண்டோமையானால், நம்ம வாழுகிற இந்த பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த பூமி மட்டும் இல்லை, நம்ம வாழ்றோம், இந்த பூமியில வாழ்றோம். இந்த பூமியை விட பல மடங்கு பிரம்மாண்டமான கோள்கள்லாம் இருக்கிறது, நட்சத்திரங்கள்லாம் இருக்கின்றன. இந்த எல்லாம் சேர்ந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இதை கற்பனை பண்ணி பார்த்தால் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சைஸ்ல இந்த பிரபஞ்சம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது கடவுள் இருக்குது என்று சொல்லுகிறதா, இல்லை என்று சொல்லுகிறதா? கடந்த காலத்தில் இல்லை என்று சொல்வதற்கு இது ஆதாரம் காட்டினாங்க. எப்படி காட்டினாங்க? இந்த பிரபஞ்சம் மாறாதது, மாறாத விஷயங்கள் அது உண்டாயிருக்க முடியாது. மாறக்கூடிய விஷயங்கள், நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்படியே ஆரம்பத்தில் இருந்தீங்க, ஒரு 50 வயசு உள்ளவர் பார்க்கறோம்னா போன வருஷம் இதே மாதிரி இருந்திருக்க மாட்டார், அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்திருப்பாரு, அதை விட கொஞ்சம் பலவீனமாக இருந்திருப்பாரு. இப்படியே ஒரு 50வது வயசுல பார்த்தா குழந்தையா இருப்பாரு. இப்ப இருக்கிற ஒருத்தரை 50 வருஷம் பின்னோக்கி பார்த்தால் என்ன செய்வாரு? குழந்தையா இருப்பாரு. இன்னொரு வருஷத்துக்கு பின்னோக்கி பார்த்தா இருக்க மாட்டாரு. அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நாமெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறோம். மாறிக்கிட்டே இருக்கிறதா இருந்தா ரிவர்ஸ்ல போய் பார்த்துடலாம்.
மாறிக்கிட்டே இருக்கணும் என்று சொன்னால் இதனுடைய ஆரம்பம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், அது மாறவே இல்லை. நீங்க பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது, உங்க பாப்பா காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு, உங்க தாத்தா காலத்தில் அப்படித்தான் இருக்குது. அது ஆரம்பம் கண்டுபிடிக்கலாமா? அது அப்படித்தான் இருக்குது, ஸ்டார்டிங்ல இருந்து அப்படித்தான் இருக்கு என்று சொன்னால் அது யாரும் படைச்சது இல்லைண்டாகும். ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி இல்லை என்று சொன்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருந்து கடைசியில் வரும்பொழுது இது எப்படி உண்டானுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த பிரபஞ்சத்தை பற்றி விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் என்ன முடிவு வைத்திருந்தார்கள் என்று சொன்னா, இது மாறாம அப்படித்தான் இருக்கிறது, சூரியன் அப்படித்தான் இருக்கும், அது சூரியனா தான் இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படிங்கிற நிலை மாறா கொள்கைன்னு வைத்திருந்தார்கள். அதுதான் கடவுள் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். எப்பவும் அப்படி இருக்கும் படைச்சிருக்கணும், இல்லாம இருந்து உண்டான படைக்கிற பேச்சே வரும். அது அப்படியே இருக்குது. நீங்க எந்த கடவுள் இருக்கிறா சொல்றீங்களா, அவர் இருக்காருங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அதுவும் இருக்குது இப்படின்னு சொல்லி கடவுள் மறுப்புக்கு ஆதாரமாக காட்டினார்கள். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு சரியான பார்வையை நோக்கி மனிதன் வந்திருக்கிறான். அது இந்த நூற்றாண்டில் இன்னும் உறுதியான முடிவுக்கு வந்து விட்டான். என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த பிரபஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறது. சொல்ற மாறாம இருக்கிறது பொய். எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு ஒரு செகண்ட்லையும், ஒரு வினாடி இருக்குன்னு வைங்களேன், ஒரு வினாடியில பல கோடி மைல் அளவுக்கு, கிலோமீட்டர் அளவுக்கு விரிஞ்சுக்கிட்டே இருக்கு பிரபஞ்சம். இன்னைக்கு எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நேற்று இருந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த சைஸில் நாளைக்கு இல்லை. எல்லாம் இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகிறது. சூரியன் அதே இடத்துல இல்லை, நம்மளும் சேர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம், அதனால தெரியல. அப்ப இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் பல கோடி, ஒவ்வொரு வினாடியும் பல கோடி கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டே விரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விரிஞ்சுக்கிட்டே இருக்குதுல எதை காட்டுதுன்னு சொன்னா, அது ரிவர்ஸ்ல விரியாம அப்படி இருந்தா தான் மாறாதுன்னு அர்த்தம். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை. இப்படி பெருசா வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அது ரிவர்ஸ்ல போட்டு பாரு, இப்படி வந்துகிட்டே இருக்குல்ல, நிப்பாட்டு, அப்படி கீழே இறங்கு. அப்படி கீழே போயிட்டா இருந்தா செய்யும், பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டே போகும். போய் கடைசியில் ஒரு சின்ன ஒரு இடத்துல நிற்கும். இதான் இதுல இருந்தா உண்டா இருக்குது அப்படி காட்டணும்ல. இப்படி பெருசா விரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா, ஒரே மாதிரியா இருந்தால் அது கடவுள் இருக்கான்னு காட்டாது. ஒரே மாதிரி இருக்குன்னு வைங்களேன், எந்த ஒரு மாற்றம் இல்லாம. அப்படி இல்லாம எப்படி இந்த ஒரு வாழைக்கன்று, வாழை மரம் இருக்கிறது, நேற்றை விட இன்னைக்கு பெருசா இருக்கு, இன்னையை விட நாளைக்கு பெருசா இருக்கும், நாளை கழிச்சு அதை விட பெருசா இருக்கும். இப்படி வளர்ந்த பிறகு நம்ம என்ன முடிவுக்கு வருவோம், இது படிப்படியா வந்ததுன்னு முடிவுக்கு வரும். அப்ப அந்த ரிவர்சல் போய் பார்த்தீங்கன்னா அது இல்லாமையில போய் முடியும். அந்த வாழை மரத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா இல்லாம போய் முடியும். வளருகிற மாறுகிற எதுவாக இருந்தாலும் அது ஒரு துவக்கம் இருக்கும். வளராத மாறாத எதுவாக இருந்தாலும் அதுக்கு துவக்கம் இருக்காது. துவக்கம் இருக்கான்னு யாரும் படைக்கல. அது எப்ப படைச்சுன்னு தெரியல, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது என்ற கருத்துல இருந்த மனுஷன் இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்கிறான், ஆராய்ச்சி சும்மா குருட்டாம்போக்குல இல்ல. அந்த விஞ்ஞானிகள், ஐன்ஸ்டீன் போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்த பிறகு, அவங்கெல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு, பூலோகத்தை ஆராய்ச்சி செஞ்ச அந்த ஆராய்ச்சி முடிவெல்லாம் ரொம்ப ட்ரியான விஷயங்கள். நம்ம பொதுவாக பொதுமக்களுக்கு தேவையான விஷயம் என்னவென்று சொன்னால், பூமி இருக்குன்னு வைங்க, இந்த இடத்துல இருக்கா, ஒரு வினாடியில இது 1 கோடி கிலோமீட்டர் நவன்றது நமக்கு தெரியறது இல்லை. எல்லாமே அப்படி நம்ம விரிஞ்சுக்கிட்ட பலூன் ஊதும், அப்படி ஊதிட்டே போகுது, பெருசாகிக்கிட்டே வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப கண்டுபிடிச்சு என்ன சொல்றான்னா, இது பெருசா ஆகிக்கிட்டே வேகமா ஒரு விரிஞ்சுக்கிட்டே வருது என்று சொன்னால் அது அப்படி ரிவர்ஸ்ல போய் எதெல்லாம் விரிகிறதோ அதுக்கு ஒரு முடிவு இருக்கும், அதுக்கு ஒரு துவக்கம் இருக்கும். இன்னைக்கு நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்கிறோம்ல, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்காது. அதே மாதிரி திரும்பி பேசு, இன்னைக்கு இருந்த மாதிரி நேற்று இருந்திருக்காது, கொஞ்சம் சின்னதா இருக்கும். நேற்று மாதிரி முந்தா நாள் இருந்திருக்காது, அதை விட சின்னதா இருக்கும். முந்தா நாள் மாதிரி அதுக்கு முந்தா நாள் இருக்காது, அது கொஞ்சம் சின்னதா இருக்கும். போன வருஷம் அதை விட சின்னதா இருக்கும், அதுக்கு முந்தா சின்னதா இருக்கும். இப்படி ஒரு 1500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது கொண்டு போறாங்க கணக்க. இந்த பிரபஞ்சத்தின் வேகத்தை பார்த்து இப்படி சுருக்கிக்கிட்டே போனா 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா சொல்றாங்க. ஒரு அணுவாக, அணுனா என்ன, அணுன்னா ஒரு பொருளை உடைச்சு தூள் ஆக்குறோம்ல. ஒரு இரும்பு இருக்கிறது, இரும்பை பவுடர் ஆக்கி விட்டீங்க, இந்த பவுடர்ல ஒரு துகள் இருக்கும்ல, அது தெரியவே செய்யாது. அந்த மாதிரி பெரிய பெரிய மைக்ரோஸ்கோப் பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு துகளைத்தான் அணுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அணுதான் திடீரென்று வெடித்தது. எப்படி உண்டானுச்சான், திடீரென்று வெடிக்குது. வெடிச்ச உடனே அதிலிருந்து அபரிமிதமான சக்தி வெளிப்படுது. வெடிச்ச உடனே அபரிமிதமான சக்தி அதிலிருந்து வெளிப்படுகிறது. வெளிப்படும் பொழுது பல அணுக்கள் அதில் சிதறி வரும் பொழுது அப்படி விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதில் நட்சத்திரம் எல்லாம் உண்டான அப்படியே
அந்த துகள்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து அப்புறம் அங்கங்கே உண்டாயிடுச்சுங்கிறான். அப்போ இந்த பூமி, சூரிய, சந்திரன், வியாழன், செவ்வாய், புதன், அனைத்து நட்சத்திரங்கள், கோள்கள், இந்த கேலக்சிக்கு அப்பால இதே மாதிரி இன்னும் பல நட்சத்திரங்கள், இன்னும் பல சூரியன்கள் இருக்கா இல்லையா? இது அனைத்துமே அப்படி சுருக்கிட்டு போனீங்க என்று சொன்னா ஒரு அணுவில் இருந்து தான் வெடித்து வந்தது என்று சொல்கிறார்கள். அப்ப சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு அணுவில இருந்து இவ்வளவு எப்படி இருக்கும்? அணுவில இருந்து வெடிச்சு வர்றதா இருந்தா அணுங்கிறது சொல்லிட்டா பார்க்கவே இயலாது. அது வெடிக்குது. அணுக்கள்ல இந்த எலக்ட்ரானு, புரோட்டான்லாம் இருக்கா இல்லையா? அந்த சக்திகள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது வெடிச்ச உடனே அதிலிருந்து சக்தி வெளிப்பட்டு அந்த சக்தியின் மூலமாக விரிஞ்சுக்கிட்டே போகிறது. அந்த விரிஞ்சுக்கிட்டே போகும் பொழுது பல அணுக்கள் அதிலிருந்து உற்பத்தியாகி அவைகள் பூமியுடைய அணுக்கள் தண்டு பூமி ஆயிடுச்சு. சூரியன்லாம் அது ஒரு பக்கம் திரண்டுக்கிடுச்சு. சிதற விட்ட உடனே அங்கங்க உருண்டை உருண்டே ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்றான். இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, விஞ்ஞானிகள்கிட்ட எதுக்கு ஆன்சர் இல்லைன்னு கேட்டா, சரிப்பா அதுல இருந்து பெருவெடிப்புன்னு இதுக்கு பேரு. பெருவெடிப்பின் மூலமாகத்தான் முதல்ல இதெல்லாம் இல்லைன்றாங்க. பல கோள்கள், பல கோட்பாடு இருந்துச்சு. இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை என்னவென்று சொன்னால், இப்படித்தான் உலகம் வந்துச்சுங்கிறதான். பெருவெடிப்பு என்ன செய்யுது? சூரியன்ல இருந்து தான் பூமி வந்துச்சுன்னா ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலம். இப்ப அறிவியல் பூர்வமாக கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிற காலம் என்ன சொல்லுது என்று சொன்னால், இது ஒரு அணு வெடித்துத்தான் இந்த அனைத்து உண்டாகிவிட்டது. இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, இவ்வளவும் அதுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு அணுவுக்குள்ள இந்த பூமி எப்படி இருக்கும்? ஒரு அணுவுக்குள்ள இந்த சூரியன் எப்படி இருந்திருக்கும்? ஒரு அணுவுக்குள்ள பூமி உதாரணத்துக்கு காட்டுறோம், எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கணக்கை காட்ட இயலாது. இந்த பூமியே இருக்க முடியாது, நீங்களே இருக்க முடியாதுங்கிறேன். அந்த அணுவுக்குள்ள உங்க ஒரு நபரை கூட உள்ள வைக்க முடியாது. ஒரு நபரை கூட வைக்க, ஒரு நபர் வேணாம், உங்க கண்ணை கூட உள்ள வைக்க முடியாது. அப்படியான ஒரு அணுவுக்கு உள்ள நீங்க இருந்தீங்க. இந்த பூமி இருந்துச்சு, சூரியன் இருந்துச்சு, சந்திரன் இருந்துச்சு, செவ்வாய் இருந்துச்சு, சுக்கிரன் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அது வெடிச்சவன மும்பிட்டு வருவதாக இருந்தால் அதுல ஒன்னு வெடிச்சால் அதுல உள்ளதானே வரணும். அதுல என்ன இருக்கு அது வரணும். சில பொருளை அடக்கி வச்சிருப்போம், அடக்கி வச்சு உடைச்சவனு அதுல உள்ளது விரிவடைஞ்சு வரும். அது 1 கிலோ பொருளா இருந்தா 1 கிலோ அளவுக்கு தான் வருது. விரிஞ்சா கூட என்ன செய்யும், அதுல 1 கிலோ இருந்தா 1 கிலோ சதுரி போகும். 1 கிலோ அரிசி மாவு உருட்டி ஒரு கட்டியாக்கி காய வச்சு உடைக்கிறீங்கன்னு வைங்களேன், அது அந்த பில்டிங்ல கூட செதறலாம். கூட்டி பார்த்தா 1 கிலோ தான் இருக்கும். அஞ்சு இந்த 1 கிலோ உடைச்சோம்னா தான் இருக்கும். 1 கிலோ மாவு உடைத்தேன் 5000 கிலோ வந்ததுன்னா அது எப்படி வரும்? அதுக்குள்ள இப்படி 5000 கிலோ இருக்கும். 1 கிலோ மாவு உருட்டி வச்சு உடைச்சீங்கன்னா 1 கிலோ தானே அதில் வரணும். அப்ப எவ்வளவுதான் விரிச்சு எடுத்தாலும் அவ்வளவுதானே வரணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்படித்தான் நடந்தது. இதுல எப்படி இருந்துச்சு தெரியல. தெரியலன்னா இப்படி ஆன்சர் வேணுமா இல்லையா? தெரியலன்னா என்ன இல்லையா? அதாவது நமக்கு மீறின ஒரு சக்தி அதை இயக்குன்னு அதுக்கு அர்த்தம். அது கடவுள்னு சொல்லக்கூடாதான். விஞ்ஞானிகள் கடவுளை ஒத்துக்கிற கூடாதுல்ல. விஷயத்தை கரெக்டா சொல்லி போடுறாங்க. விஷயத்தை சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம விஞ்ஞானி ஆச்சா, கடவுளை சொன்னா நம்ம விஞ்ஞானத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. இப்படித்தான் வந்தது, இது புரியாத புதிராக இருக்குது. அப்ப அதான் புரியாத புதிர் தான் இறைவனுக்கா சிந்திச்சு பாரு. அப்ப இதுல இருந்து வராது என்று சொன்னால் வர வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவன் ஆர்டர் பண்றான், அதனால வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அதை விட அதிசயம் என்னன்னு கேட்டா, இப்ப எல்லாம் நம்ம படைப்புகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம திரும்பி ஒரு பேச்சுக்கு திரும்பி ரிவர்ஸ்ல கொண்டு போய் சுருக்குறோண்டு வைங்க. சுருக்கி சுருக்கி வச்சா கூட அது ஒரு வியாழன் அளவுக்கு சுருக்க முடியுமா? எல்லாத்தையும் சேர்த்து வியாழன் கோள் இருக்குல்ல, வியாழன் கோள் பூமியோட பெருசு. அந்த வியாழன் கோள் அளவுக்கு தான் இது அனைத்தையும் சேர்த்து ரொம்ப டைட் பண்ணா சுருக்க முடியுமா? அணு அளவு கூட சுருக்க முடியாதான். அது வியாழன் கோள் அளவு எப்படி சுருக்க முடியும் தெரியுமா? அதை நீ விளங்கிக்கணும். அதாவது அணுக்களால் தான் எல்லா பொருளும் உருவாயிருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறீங்க. அணுக்கள் எல்லாத்துக்குமே அணுக்கள் தான். பல அணுக்களை ஒன்னா சேர்ந்து மனிதனோ, வாழைப்பழமோ, கத்திரிக்காயோ, இரும்போ, இந்த பில்டிங்கோ, இந்த மைக்கோ, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வச்சுக்கிற போனோ, கண்ணாடியோ, எதுவா இருந்தாலும் சரி, அல்ல தலையில இருக்கிற முடியோ, எது எடுத்து பார்த்தாலும் கோடான கோடான அணுக்களை கொண்டுதான் அந்த பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தண்ணீர் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அது ஹைட்ரஜன்கிற ஒரு அணுவும் ஆக்சிஜன்கிற ஒரு அணுவும் சேர்ந்தா தண்ணி. இது ரெண்டு அது ஒண்ணுங்கிற கணக்கில் சேரணும். அதுல 2 அணு இதுல 1 இன்னைக்கு போட்டு தண்ணி ஆயிரும் சொல்றோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் இந்த அணுக்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அந்த பொருள்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த மாதிரி அணுக்கள் இருக்குன்னு சொல்றானே, அந்த அணு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கணும் வைங்களேன், நம்ம கோடான 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 அணுக்களை கொண்டாலும் ஒரு ஆள் அணுவா பிரிச்சோம்னு சொன்னா 1 கோடி 2 கோடிலாம் வராது, போட முடியாது. பில்டிங் அளவு சைபர் போட்டாலும் வராது. சைபர் 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 சைபரா போட்டு போனாலும் அடங்காத அளவுக்குரிய அணுக்கள் உங்க ஒரு மனிதருக்குள்ள இருக்கும்.
இவ்வளோ அணுக்களுடைய தொகுப்பாக இருக்கிறீங்கல்ல, அந்த அணுன்னு எடுத்து பார்த்தீங்க, அணுண்டா என்ன, அந்த ஒரு தூள் சின்ன பொருள் அதை எடுத்துக்கிட்டு அதை உள்ள உடைச்சி, அதாவது மெட்டீரியலாக உடைக்கிறது இல்லை, சக்தியை கொண்டு உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு அதுக்குள்ள எலக்ட்ரான் ஒன்று இருக்கும், புரோட்டான் ஒன்று இருக்கும், நியூட்ரான் ஒன்று இருக்கும். அந்த புரோட்டான் நியூட்ரான் உள்ளுக்குள்ள இருக்கும், எலக்ட்ரான் சுற்றி சுற்றி வரும். சரியா? அதுக்குள்ள மைய கருவில் ஒரு நியூக்ளியர் கரு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ அணுன்னு சொன்னால் எந்த ஒரு அணு எடுத்துக்கொண்டாலும், ஒரு முட்டையை எடுத்துக்கிறீங்களேன், முட்டையில் மஞ்சள் கரு இருக்குல்ல, அது மெயினான கரு. சுற்றி வெள்ளைக்கரு இருக்குதா, அந்த வெள்ளைக்கருங்கிறது புரோட்டான் வச்சுக்கிறங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது. உள்ளக மஞ்சள் கரு இருக்குது, அந்த வெள்ளைக்கரு என்ன செய்யுங்க, ஒரு புரோட்டான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரான், சக்தி இல்லாத ஒன்று, அதுவும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த சக்தி வெளியேறி போகாம எலக்ட்ரான்ங்கிற ஒரு சக்தி சுத்தி வேகமாக சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான் சுத்துறதுனால தான் அந்த அணு வேற ஒன்னோட கலந்துட மாட்டேங்குது. ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளாக இருக்குல்ல, அதை அடைச்சி வைப்பதற்கு சுவரை கட்டி எழுப்பாம சுழற்சி கொடுத்து ஃபேன் சுத்துன்னு வைங்களேன், சுத்தும் போது ஒரு பேனா தூக்கி போட்டுனா சவத்துக்கு போகாது, மேலே போகாது, கேப் இருக்க தான் செய்யுது. சுத்தாத ஃபேனில் அந்த கேப்புக்குள்ள பொருளத்துக்கு எரிஞ்சிடலாம். மேலே சுத்திக்கிட்டு இருக்கிற ஃபேனை போட்டீங்கன்னா அந்த வேகமாக சுத்துறதுனால ஒவ்வொரு இடத்துல தடுப்பு நிற்கும், தாண்டி போகாது. இப்படியான இது எல்லாம் சேர்ந்து ஒரு அணு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு கருவு, ஒரு புரோட்டானு, நியூட்ரானு, அப்புறம் சுற்றி எலக்ட்ரானு, இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு அணு. இந்த மாதிரி அணுவா நிறைய அணுக்களை சேர்த்தா இத்தனை கணக்கில் இருந்தா தங்கம், இத்தனை கணக்கில் இருந்தா தண்ணின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு டீப்பான விஷயம். இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டா, இந்த அணு இருக்குல்ல, அந்த அணுவுல காலி இடம் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு அணுவுலையும் சுத்துல, இதான் அணுன்னு சொன்னா சுத்திட்டு வருது, மற்ற எல்லாம் காலி இடம், ஸ்பேஸ். அந்த காலி இடம் 1,00,000 கோடி அளவு காலி இடம் இருக்கு. அந்த கருவோட அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கருவை விட 1,00,000 கோடி அளவு ஸ்பேஸ் பெரிய இடமா இருக்குது. அப்ப பிடிச்சி அம்மிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா 1,00,000 கோடி அளவுக்கு சுருங்கிடும். இப்படி செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அந்த பொருளை இல்லாமல் போயிடும். நம்ம என்னதான் தூள் பவுடர் ஆக்கினாலும் அந்த ஒரு அணுவுல அளவுக்கு தான் பவுடர் ஆக்க முடியுமே தவிர அணுவையும் உடைக்கிற அளவுக்கு நீங்க பவுடர் ஆக்க முடியாது. அணுவை உடைச்சு உள்ள நசுக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப நீங்க இருக்குன்னு வைங்களேன், உங்களை அந்த அணுவுல உள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் காலி பண்ணி அமுக்கணும்னு சொன்னா ஒரு கடுகுல வந்துருவீங்க நீங்க. ஒரு மனிதனுடைய மொத்த அளவு எவ்வளவுதான்? வெறுமனை ஒண்ணும் இல்லாதபடி எல்லாம் காட்டிட்டு இருக்கிறான், ஒண்ணுமே கிடையாது. மனுஷனுங்கிறீங்களா, மனுஷன்ல என்ன இருக்குது? கோடான கோடி அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்களுக்குள்ள அந்த ஸ்பேஸ் இடம், காலி இடம் தான் அப்படி இருக்கு. உள்ள ஒரே ஒரு பொருள் இருக்கு, அப்படி காலி இடம் இருந்தோன்னா அது ஒரு பொருள் மாதிரி நமக்கு தெரிகிறது. இது ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஃபேனாக நமக்கு தெரியாது, ஒரு வட்டமான தகடாக தெரிகிறது. இப்படி நம்ம கண்ணை ஏமாற்றி கொண்டிருக்கிறதுனால தான் அப்படி பெருசா நமக்கு காட்டுறமே தவிர, நமக்குள்ள உள்ள அந்த ஸ்பேஸை காலி பண்ணிட்டு அந்த கரு அளவுக்கு அமுக்கணும் வைங்க, ஒரு மிளகுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துருவீங்க. ஒவ்வொரு ஆளும் நம்ம சைஸ் எவ்வளவு ஆயிரம் இவ்வளவு அந்த ஸ்பேஸை அடிக்க முடியாது நம்மளால. அந்த ஒரு விஞ்ஞான முறையில் அது ஆய்வு செஞ்சு அதை உடைச்சு நசுக்கி பார்த்தா கூட வியாழன் அளவுக்கு தான் சுருக்க முடியுமா? என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த பிரபஞ்சத்தை அப்படியே இந்த அணுக்களுடைய ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் எல்லாம் காலி பண்ணி விடு, ஸ்பேஸ் எல்லாம் இல்லாம புட்டிச்சு நசுக்கிறதா இருந்தா முடியாது. அப்படி நசுக்கினால் கூட இந்த பிரபஞ்சம் வியாழன் கோள் அளவுக்கு இருக்கும். அது எப்படி வரும்? ஒரு அணுவுக்குள்ள வியாழன் கோள் மற்ற இவ்வளவு வருஷத்தை சுருக்க முடியுது. எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு நசுக்கி சுருக்கினாலும் எவ்வளவு தான் சுருக்க முடியும்? ஒரு வியாழன் கோள் அளவுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தை சுருக்க இயலும். அது எப்ப முடியும்? இப்படியே சேர்த்தாவது சுருக்க. வியாழன் கோள் அல்ல, வியாழன ஒரு கோள் அதில் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வியாழன் கோள் ஆக்குறதா இருந்தா அணுக்களுக்கு உள்ள காலி இடம் இருக்குல்ல, அதெல்லாம் காலி பண்ணி அப்படி நெருக்கினால் தான் அவ்வளவு வருங்கிறான். அப்பனா அவ்வளவு டைட் பண்ணா கூட ஒரு வியாழன் அளவுக்கு இருக்கு. இது எப்படி அணுவில் இருந்துச்சு? உன் சொல்லுப்படி சாத்தியமற்ற ஒன்றை நம்ம செய்து காட்டிவிட்டால் கூட அது அணுவுக்குள்ள உழவு இருக்குமா? இருக்காது. அப்ப அது இருக்காது என்று சொன்னால் அந்த வெடித்தல் என்பது ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஒரு சூப்பர் பவருடைய உத்தரவு இருக்குன்னு வழங்குது. அதுல இருந்து இல்லாத ஒன்றை கொண்டு வந்தாலே என்ன அர்த்தம்? இல்லாத ஒன்று வந்து விட்டாலே உண்டாக்கினான்னு அர்த்தம். இருக்கிறத கொண்டு வந்தா அது வந்து சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது எப்படி உருவானது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் இன்னும் சொல்ல போனால் இப்படித்தான் உருவானது என்பதை 2012 சோதிச்சு வேற அறிஞ்சாங்க. ஜெனீவாவில் ஒரு 600 அடி ஆழத்திற்கு ஒரு குழி தோண்டி சுரங்கம் அமைத்து 27 மீட்டர் சுற்றளவுல விஞ்ஞான கூட அமைத்து
அதில் இந்த அணுக்களை மோத விட்டு பார்த்தாங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அந்த நியூட்ரான்களை மோத விட்டோம்னா அதில் ஒரு சக்தி வெளிப்படுதுல, எவ்வளோ சக்தி வெளிப்படுதுன்னு கண்டறிஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரியான சக்தி வெளிப்படுதுங்கிறத கண்டறிஞ்ச பிறகு இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது அப்படியான சக்தி வெளிப்படுன்னு கண்டுபிடிச்சாங்க தவிர அதை வந்து இவ்வளவு பொருள் எப்படி இருந்துச்சு வருதுங்கிறது உண்மை. அது எப்படி அதுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டிருக்குது என்பதை அவனுக்கு சொல்ல முடியல. அதுதான் அந்த கடவுளின் துகள் தான் அது பேர் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப டீப்பான விஷயம். அப்ப நம்ம அடிப்படையாக என்ன விளங்க வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் இறைவன் ஒருத்தருக்காக நம்புறோம். அந்த இறைவன் எல்லா மதத்தவர்னு சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் சூட் ஆகாது. ஒரே ஒரு இறைவன் சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த விஞ்ஞான ரீதியாக காட்ட முடியும். எதை வேண்டாலும் இறைவன் சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஆதாரமாகாது. இறைவனை நம்புறோங்கிற பேர்ல என்ன செய்வாங்க, இந்த விஞ்ஞானத்தை காட்டிவிட்டு இதுதான் இறைவன்பாங்க, விஞ்ஞானத்தை காட்டிவிட்டு தான் இறைவன்பாங்க. அதுக்கு இது மேட்ச் ஆகாது. இது நம்ம கையில் இருக்கிற நம்ம உண்டாக்கின பொருள். இறைவன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் மிக்க ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய உத்தரவு இருந்தால் மாத்திரம்தான் இது நடைபெறும் என்பதை இப்ப நவீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இதற்கு நம்மள்கிட்ட விடை இல்லை. விடை இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? விடை இல்லைன்னு சொல்லிட்டு போப்பா, எப்படி விடை இல்லாம இருக்கு? அதுக்கு விடை இருக்கிறது. இந்த மாதிரி ஒன்று இல்லாத ஒன்று அதுல இருக்கிறது, அதுல இருந்து வெளிப்பட்டால் இருக்கிறது வெளிப்பட்டுச்சுன்னு போயிடலாம். வாதப்படி இயற்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருக்கிறதை தாண்டி பல 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 கோடி மடங்கு சொல்ல முடியாத நம்பர்ல அது பெருகினுச்சு என்று சொன்னால் அதுக்குள்ள அந்த பொருளை அடக்கவே இயலாது என்று விஞ்ஞானம் ஒத்துக்கவும் செய்யுது. இதுக்குள்ள இந்த அணுவுக்குள்ள இவ்வளவு வைத்திருக்க இயலாது, ஏற்கனவே அதுக்குள்ள இருந்திருக்கவும் இயலாது, நீங்க கொண்டு இப்ப சேர்க்க முடியாது, வைக்க இயலாது. அதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்றீங்களப்பா, அதை கூட டைப் பண்ண அதில் அடங்கிடணுமா இல்லையா? ஒரு மூட்டையில இருந்து செதறி வந்துருச்சுன்னு வைங்களேன், திருப்பி அந்த மூட்டையில் போட்டு கட்டிடலாமா இல்லையா? அப்ப எதிலிருந்து வந்துச்சுன்னு சொல்றியோ அதுக்குள்ளது இருக்காதுன்னு ஒத்துக்கிறான். சரி, இருக்கிற எல்லாத்தையும் உன்னாட்டு அள்ளிக்கிட்டே போய் அமுகிட்டே போய் ஒரு பக்கம் அணைச்சி உன்ன சேர்த்தா எதுல வந்து நிக்கும்னு கேட்டா அது பல மடங்கு பெருசா இருக்கும். அந்த அணுக்களுடைய ஸ்பேஸ் எல்லாம் காலி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வியாழன் அளவுக்கு நிற்கும், அதுக்குள்ள இருக்காது. அப்ப எதுல இருந்து வந்துச்சோ அதுக்குள்ள அது போகவும் செய்யாது. அதை விட இத்தனை மடங்கு அதிகமா இருக்கிறது சொன்னால் அப்ப அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொன்னால, இந்த வானம் பூமி படைச்சதை சிந்திச்சு பார்ப்பா, சும்மா அம்மா சொன்னா வாபஸ் நம்பாத, சிந்தித்து பார்த்தால் இது அதுவாக உண்டாகவில்லை, எந்த ஒரு பொருளும் தானாக உண்டாகவில்லை. ஏன்னா ரிவர்ஸ்ல போய் பார்த்தா அதை சிந்திச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்ப நம்ம வந்து மனிதன் வந்து தானா உண்டான நம்ம சொல்லலாமா இல்லையா? அவன் ஒத்துக்கிறான். ஏன் தானா உண்டாவலங்கிறோம்? இப்ப இருக்க மாதிரி நீங்க வந்து இப்ப நேற்று இல்லை, முந்தா நாள் அப்படி இல்லை, அதுக்கு முந்தைய அப்படி இல்லை, போன வருஷம் அப்படி இல்லைன்னா இப்படியே இல்லாம இருந்து நீ வந்திருக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறான். கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கறதுனால வளரக்கூடியதெல்லாம் பார்க்கறான், இல்லாமையிலிருந்து வந்ததை ஒத்துக்கொள்கிறான். அதுக்கு என்ன செய்யறான்னா பரிணாமத்துக்கு பக்கம் போயிடுறாங்க. வழங்குதா? அதுக்கு பதில் சொல்ல முடியும், அது வேற விஷயம், இன்னொரு டாபிக்ல வச்சுக்கணும். அது அப்ப அதுல வந்து ஒத்துக்கிறான். இந்த பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சி வந்து தெரியாம இருந்தான்ல, அந்த காலத்தில் என்ன பண்ணான்னு கேட்டா அது அப்படியே இருக்குது. சூரியன் சுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட அது ஒரு இடத்துல இருந்து சுத்திக்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கிற இல்மு அவனுக்கு இல்லை. அந்த இடத்துல போய்கிட்டே விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிற கிடையாது. இப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னா அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கதான் அப்படின்னு சொன்னார். அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. எப்படியோ நம்ம காலத்தில் இப்படிதான் இருந்துச்சு, 1000 வருஷம் முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, 1000 கோடி வருஷம் முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு நம்பினான். அப்படி நம்பின காலத்தில் அதை அந்த நம்பிக்கையை வைத்த கடவுள் இல்லைன்னா அந்த மாதிரி நம்பினான்ல, அந்த நம்பிக்கையின் பிரகாரம் பார்த்தால் இப்போ அப்படித்தானப்பா இருக்குது. 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்திருக்கு, 10,000 கோடி வருஷம் முன்னாடி போனால் இப்படித்தானே இருந்திருக்கு. அப்ப இதுக்கு ஆதி கிடையாது, ஆதி இல்லை என்று, ஆரம்பம் இல்லை என்று சொன்னால் அது படைக்கப்படவில்லை. ஆரம்பம் இல்லாட்டி நடத்த ஆரம்பம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா அது படைக்கப்பட இருந்துகிட்டே இருக்கு. ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னா அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்கிற முடிவுக்கு வந்தான் பழைய விஞ்ஞானத்தின் பிரகாரம். அந்த மாதிரியான விஞ்ஞானம் இப்ப 200 ஆண்டுகளாக உடைக்கப்பட்டு குறிப்பா இந்த நூற்றாண்டுல சுக்குநூறா நொறுக்கப்பட்டு ஒரு விஞ்ஞானம் தான் இருக்கிறது. பெருவெடி பிக் பேங் சொல்லக்கூடிய பெருவெடிப்பு கொள்கை மட்டும்தான் இப்ப வந்து உண்மையை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருவெடிப்பு கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் இதிலிருந்து வந்தது ஆனால் வந்திருக்க முடியாதுங்கிறது. சுருக்கமா சொன்னால் இந்த பிரபஞ்சம் இதிலிருந்து வந்தது ஆனால் இதிலிருந்து வந்திருக்க முடியாது, அதுக்குள்ள இது கொண்டு அடக்கவும் முடியாது. இதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஞ்ஞானத்தின் முடிவு. அப்ப அந்த முடிவு நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது ஒருத்தன் நமக்கு அது இவ்வளவு வேலை செய்வதா இருந்தா பயங்கரமான ஆற்றல் உடைய, நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய, அன்னைக்கு போட்ட அந்த செதற அடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அன்னைக்கு ஒரு ஆர்டரை போட்டு ஓடுன்னு சொன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது பிரபஞ்சம்.
அதுவா நகண்டு விலகிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவர் என்ன நினைக்கிறான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்படியான ஒருத்தன் இருந்தால் மாத்திரம்தான் இது நடக்குமே தவிர அதுவாக வெடித்து நீங்க வெடிக்க வச்சாலும் இது ஏற்படாது. நீங்களும் அந்த அணுவை வெடிக்க வைத்தாலும் இத்தனை மடங்காக உங்களால் என்ன செய்ய முடியாத கொண்டு வர முடியாது. அப்படி இருக்குமே. ஆனால் நீ ஒரு அணுவை வெடிக்க வைங்க, அட இது மாதிரி இன்னொரு பிரபஞ்சத்தை உண்டாக பார்ப்போம். அணுதான் இதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா, பவர்ஃபுல்லான ஒரு அணுவை எடுத்துக்க வெடிக்க வை, இது மாதிரி இன்னொரு பிரபஞ்சம் நான் தான் படைச்சேன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நீ வெடிக்க வைத்தாலும் ஒரு சின்ன ஒரு சக்தி காட்டும். அது சும்மா சாம்பிள் மாதிரி பொம்மை மாதிரி ஒரு மனிதனை காட்டுவது போல பொம்மையில காட்டுவோம்ல, அப்படியாக நீ பொம்மையால இப்படி காட்ட முடியுமே தவிர டெமோ காட்ட முடியுமே தவிர உன்னால் ஒரு பிரபஞ்சத்தையும் உருவாக்க முடியல. இப்படித்தான் வந்துச்சு ஆனா முடியாது. அப்ப இப்படித்தான் வந்தது ஆனால் முடியாது என்பது எதை காட்டுகிறது? ஒருவன் இருக்கிறான் என்று காட்டுகிறது, அவன் ஜீனியஸ் என்று காட்டுகிறது, அவன் சர்வ சக்தன் என்று காட்டுகிறது, அவனுக்கு நிகரான அறிவு யாருக்கும் இல்லை என்று காட்டுகிறது, அவன் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடியவன் என்று காட்டுகிறது. அப்ப அந்த மாதிரியான அனைத்து ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கூட கண்டுபிடிக்கிற விஷயத்தை எல்லாம் சாதாரணமாக செய்து முடிக்க வல்லவனால் இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று இந்த உண்மையிலும் தெரிகிறது. அப்ப இறைவனை நம்ப வேண்டும். இப்படியாக சிந்தித்து பார்த்து இந்த பூமி படைக்கப்பட்டதை எடுத்து பார்த்தால் கண்டிப்பா கடவுள் இருக்கிறான், ஒரு கடவுள் தான் இருக்கிறான், சூப்பர் பவர் இருக்கிறான், நம்மால் படைக்கப்பட்டவன் இல்லை நம்மை படைத்த கடவுள் இருக்கிறான் என்கிற உண்மையை இது தெளிவாக சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் என்ன, இறைவனை நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து பல கோணங்களில் சிந்தித்து பார்த்தால் இறைவன் இருக்கிறான் என்பது நம்ம இஸ்லாத்துக்கு வெளியே ஒருத்தன் இருந்தா கூட ஏற்றுக்கொள்வான். நம்ம இஸ்லாத்துக்கு உள்ள இருக்கிறனா நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு பக்கம், இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட சிந்தித்து பார்த்தானேயானால் கடவுள் இல்லைங்கிறது மடமை பைத்தியா. எப்ப நமக்கு விடை இல்லையோ அப்ப அதுக்கு ஏற்ற ஒரு விடையை சொல்லி ஆகணுமா இல்லையா? ஏதோ ஒன்று நமக்கு மேல இருந்து செய்துங்கிற அதான் அதுக்குரிய விடையா இருக்கும். அது ஏதோ ஒண்ணுங்கிறது நான் ஒன்னொன்னு கூட சொல்லக்கூடாது. அது சூப்பர் பவரான ஒரு சக்தி மிக்க ஒருவன் அப்படித்தான் சொல்லுவார். ஒன்று இது ஒரு பொருளா ஒரு பொருளை உண்டாகும், இவ்வளவு பெரிய ஆர்டர் பண்றான் என்ன செய்யணும், அவனுக்கு அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கணும். அப்படியாக ஒருத்தன் இருந்து செய்கிறான் என்ற ஒரு கருத்தை தான் இந்த முடிவு. இந்த பூமி எப்படி பூமி இல்ல, பூமி சூரியன் சந்திரன் அனைத்தும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்கிறான். காலம் இல்லை, இடம் இல்லை, இடைவெளி இல்லை, ஒண்ணுமே இல்லைங்கிறான். அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி, வெடிச்ச பிறகுதான் காலம்லாம் வருதுங்கிறான். அப்ப அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் இருந்து இதை இயக்கி கொண்டிருக்கிறான் என்ற உண்மை, கடவுள் இருக்கிறான் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கிறது. இன்னும் இறைவன் இருக்கிறான் என்பதை எப்படியெல்லாம் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்றதை வைத்தான். எதையெல்லாம் சிந்திக்க சொல்கிறானோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்பிவிட்டு அப்புறம் மார்க்கத்தில் எப்படி இறைவன் நம்பணும் என்பதை இரண்டாவதாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இஸ்லாம் ஒரு சக்தி வாய்ந்த அணு வெடித்ததாக சொன்னார்கள். அந்த அணு வெடித்து கோடானு கோடான கோடான அணுக்கள் அதிலிருந்து புறப்பட்டு வேகமாக சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த வெடிச்சது ஒரு அணு, அந்த அணுவிலிருந்து கோடான கோடான கணக்கில் எடுக்க முடியாது, அவ்வளவு அணுக்கள் புறப்பட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் அந்த அணுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த ஓடிய அணுக்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா ஆங்காங்கே திரண்டு, இந்த பூமின்னு இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல சில அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உருண்டை ஆகிவிட்டது. சூரியன் இருக்கு பாருங்களேன், அதுவும் பல அணுக்கள் ஒன்றாக தொகுத்து அது சூரியனாகிவிட்டது. இப்படித்தான் அவங்க ஒவ்வொன்றையும் திரண்டு திரண்டு உருவானதாக சொல்கிறார்கள். அப்ப இதுல இறைவன் இருக்கிறான் என்பது இங்கேயும் நமக்கு புலப்படுகிறது. எப்படி புலப்படுதுன்னு சொன்னா, அந்த அணுவுல இருந்து ஒரு ஆற்றல் பிறக்கிறது. கோடான கோடு அணுக்கள் லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடி புறப்பட்டு சீறி வருகிறது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல திரளணும்னு சொன்னா அந்த ஓட்டம் நிறுத்தப்படணும். ஓடிக்கிட்டே இருக்குல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறத பிடிச்சி நிறுத்தி ஒன்னா சேர்த்து உருட்டணும்னு சொன்னா அந்த வேகத்தை நிறுத்தணும். ஆனா அணுக்களுடைய இந்த ஓட்டம் நிறுத்தவே படலை, எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது. அப்ப இந்த பூமிக்குன்னு சொல்லக்கூடிய இவ்வளவு அணுக்களும் ஒரு இடத்துல இருந்து ஒன்னா திரளணும்னு சொன்னா அது போகும்போது அந்த வேகத்தை குறைக்கணும். இரண்டாவதாக அவற்றையெல்லாம் இணைப்பதற்கு ஒரு சக்தி வேணும்ல. அணுக்க துண்டு துண்டா இருந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளா இப்ப இருக்குது. பூமின்னு ஒரு பொருளா இருக்குது, இணைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மண்ணு மாதிரி துகள்கள்ல கூட நமக்கு இணைப்பு தெரியாது. ஒரு பாறை மாதிரி இருக்குன்னு வைங்க, பிச்சு கூட எடுக்க முடியல. அப்படி இணைக்கப்பட்ட இரும்புகள் இருக்கிறது, பாறை இருக்கிறது,
இது மாதிரியான கடினமான தனிமங்கள் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கிற, பூமிக்கு மட்டும் நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் இப்படி ஒன்னா போட்டு இப்படி சேர்ந்துச்சு, ஒன்னா சேர்ப்பதற்குரிய என்ன அம்சம் அதுல இருந்தது, அதுதான் சொல்றாங்க. விஞ்ஞானி என்ன சொல்றாங்கன்னா, இது நம்ப முடியல தான், அதுதான் கடவுளின் துகள், கடவுளின் அணுன்னு அது பேர் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு அணு வந்து சேர்த்து விட்டுருக்குது, இவங்களுக்கு விட தெரியலன்னு அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, கடவுளின் துகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட நிறுத்தப்படல. இதெல்லாம் திரண்ட பிறகு கூட திரண்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. திரள்றதுக்கு முன்னாடி துண்டு துண்டு கோடிக்கணக்கான அணுக்களாக ஓடிக்கொண்டிருந்தது, ஓடிக்கொண்டே இருந்தது, ஒன்னா திரளுது. திரளும் போது கூட அந்த வேகம் என்ன செய்யல, குறையல. அந்த அணுக்களாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது, திரண்ட பொருள்கள் அந்த கோள்களும் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்படின்னு சொன்னா அதனுடைய ஓட்டம் நிறுத்தப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் விரிந்து கொண்டே தான் இருக்குது. பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, அந்த ஸ்பேஸும் விரிவடைகிறது, அதில் உள்ள எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஓடிக்கிட்டே இருக்கிற ஒன்றை பிடித்து நிப்பாட்டி ஒரு உருட்டி ஒரு பொருளாக ஆக்கிறதா இருந்தா இது இது வந்து அதுக்குள்ள இருக்குமா? அந்த இயற்கையாகவே அந்த அணுவுக்குள்ள இருக்குன்னு சொன்னா ஓடக்கூடிய அணு இருந்துச்சு வச்சுக்க, லட்சக்கணக்கான மைல்ல ஓடுகிற அணு தானப்பா இருந்துச்சு. இந்த இடத்துல பூமின்னு ஒன்று உண்டாகணும்னு சொல்லி அந்த அணுவை பிரிச்சு ஒன்னா உருட்டி சேர்க்கிறது, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு உன்னுடைய விஞ்ஞானத்தில் என்ன பதில்? தேடி தேடி பார்க்கறீங்க, ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்ல முடியல. ஒட்டி இருக்குது. சூரியன் சொல்லுவதில் அதில் உள்ள அணுக்கள்லாம் ஒட்டி ஒரு கோளாக இருக்கிறது. சந்திரன்கிற துணைக்கோள்ல அது எல்லாம் ஒட்டி ஒரு துணைக்கோளாக இருக்கிறது. இப்படி செவ்வாய், சுக்கிரன், புதன், வியாழன், கோடானு கோடான நட்சத்திரங்கள், இது மாதிரி இன்னும் பல கேலக்சிகள், இன்னும் பல சூரியன்கள்லாம் இருக்கிறது. இவ்வளவு அப்படி திரண்டு திரண்டு இருக்கப்பா, இப்படி திரண்டது எப்படி? திரள முடியாத. அறிவியல் பிரகாரம் வெடித்து சிதறி ஓடிக்கிட்டே இருக்கிற அதனுடைய தன்மை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இறைவன் நிறுத்துற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம நம்பிக்கை. அவங்க என்ன செய்யறாங்க, ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அப்ப ஓடிக்கிட்டே இருப்பதுதான் அதனுடைய தன்மை என்று சொன்னால், ஓடிக்கொண்டே இருந்தவைகள் எப்படி ஒன்னா சேர்றாங்க, இழுக்கப்படணும்ல, அதனுடைய வேகம் நிறுத்தப்படணும்ல. அப்ப இழுத்து ஒன்னாக்குறது எது? ஒன்னாக்கிக்கிட்டு ஒட்ட வச்சது எது? ஒரு பொருளாக்கிறது. இப்ப ஒட்டுமொத்த பூமி ஒரு பொருளா இருக்கிறது. இதுல கோடான இது கணக்க சொல்ல முடியாத அணுக்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன்ல எத்தனை அணுக்கள் சொல்ல முடியாது, அவ்வளவு அணுக்கள் இருக்கிறது. இந்த பூமிக்கு சொல்ல முடியுமா? இவ்வளவு அணுக்களும் பசை போட்டு ஒட்டப்பட்டது போல இருக்குது என்று சொன்னால், அப்படியான ஒரு அணு, அந்த அணு வெடித்து சிதறுகிற அணுவில் அது இருந்ததா? அந்த சக்தி எது? அதை வச்சு சேர்த்தது எதுன்ற உடனே ஏதோ ஒரு அணு வந்து என்ன செய்யுது, மைக்ரோ செகண்ட்ல சேர்த்து வச்சுட்டு போயிருச்சுங்கிறாங்க. அது என்னடா அணுன்னு கேட்டா, அதான் கடவுளின் துகள். அதுக்கு பேர் என்னது? கடவுள் அணுங்கிறாங்க. அப்ப ஆன்சர் பண்ண முடியல, கடவுள் ஏதோ ஒரு பவரை வச்சு சேர்த்து விட்டுருக்கிறாங்க. அதுக்கு பதில் என்னது? கடவுள்னு சொல்லாம அது ஒரு ஏதோ ஒரு அணு இருந்திருக்கும், அந்த அணு இப்ப இல்ல, அது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ஓடி போயிடுச்சு. இந்த தமாசா நீங்க நினைக்க இப்படிதான் சொல்றாங்க, விளையாட்டா இல்ல, அதே இதே மாதிரியே சொல்றாங்க. எப்படியும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு மைக்ரோ செகண்ட் தான் நிக்க ஓடி போச்சு, அது காணா. அப்ப ஏதோ ஒன்று இதை பிடிச்சி எடுத்து சேர்த்து வச்சிருக்குத, அது நீ சொல்றிய சேர்த்து வைத்திருப்பதாக சொல்கிறாய், எது என்று தெரியலங்கிறா. சேரவே முடியாதுன்னு வேற சொல்ற. ஓடிக்கிட்டே இருக்கிற தன்மை இன்னைக்கு அதுல மட்டுப்படுத்தப்பட்ட, நிறுத்தப்படல. நிறுத்தின பிறகுனா ஒரு திருநெல் செய்யலாம், அப்படியே நின்றுச்சுன்னொன்னே அப்படி இப்படி சேர்ந்து ஓட்டிக்கிட்டுன்னு சொல்லலாம். எதுவுமே ஈர்க்க முடியாத ஒன்னு ஒன்னை விட்டு ஒன்னு பிச்சு உதறிக்கிட்டு இருக்கிறது, ஒன்று ஒன்று சேர முடியாது, பிச்சுக்கிட்டு தான் ஓடணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பொருள் மாதிரி இப்படி உருண்டு திறந்துவதற்கு என்ன காரணம்? அப்ப சொல்றாங்க, நம்மளுக்கு சக்திக்கு மீறின ஏதோ ஒன்று வந்து அது இணைத்திருக்கிறது. அணுவிலிருந்து அணுவை வெடிச்சது இறைவன் இருக்கான்னு காட்டுது. இது ஒன்னா சேர்ந்தது என்ன இருக்கிறது? அதுலயும் ஒரு பவர், சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து இயக்கி இருக்கிறான். நமக்கு அறிவியல் அதுக்கு தீர்வு கிடைக்கலங்கிறான். அப்ப ஒரு ஒரு நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி தான் இது செஞ்சிருக்கணும் என்பதை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்றேன், டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் சொன்னா கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். சாதாரண பாமரத்தனமா உங்களுக்கு சொல்றேன். விஞ்ஞான பார்வையில் பார்த்தான்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட அல்லா இருக்கான்னு நம்பிடுவான். நம்ம பார்க்கறத விட அவங்க டெக்னிக்கல் வார்த்தையில சிந்திச்சு பார்த்தாங்கன்னு சொன்ன, அதனால பேர் அப்படி வைக்கிறான். கடவுளின் துகள் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா கடவுளுடைய ரோல் இருக்குன்னு தான் அதன் அர்த்தம். அது கடவுளின் துகள் பேர் வைத்தா என்ன சொல்றான், இது ஏதோ இன்னொரு அணு வந்து சேர்த்து விட்டு இருக்குது, அது என்ன தெரியல, அது கடவுள் துகள் வச்சுக்கிறோம். இல்ல காணாமல சேர்த்து சிக்கன அதை காணாம். சேர்த்தானு எங்கடா ஒட்டின பசையை போட்டு ஒட்டிருக்குன்னா கழுவி பார்த்த பசை இருக்கணும்ல. 2 பேப்பர் ஒட்டி இருக்கிறோம், பசை ஒட்டி இருக்குன்னு சொல்றோம், பசையே காணவில்ல. கழுவி பார்த்தாலும் காணாம், சோதிச்சு பார்த்தாலும் காணாம். ஆனா பசை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒட்டி இருக்குன்னா அது இருந்துச்சு போயிடுச்சுங்கிறான். ஒட்டி விடுறதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப ஆன்சர் பண்ண முடியாத விஞ்ஞானிகள் என்ன பண்றான்னு கேட்டா, அதுக்கு பேர் கடவுளின் துகள்னு வைக்கிறான்.
அப்ப விஞ்ஞானிகள் மனமுரண்டை ஓரம் கட்டிவிட்டு சுய சிந்தனையோடு பார்த்தார்களே ஆனால் நமக்கு புரிவதை விட கடவுள் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு புரியும், நன்றாக புரியும். நமக்கு இந்த டெக்னிக்கல்லாம் விளங்காது. அணுகுல என்ன இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இதுகள்லாம் சாதாரண மக்களுக்கு புரியாது, அது தேவையும் இல்லை. ஒரு ரிசல்ட்டை மட்டும் சொல்லு, அதுல நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ரிசல்ட் இதுதான். அது போக ஒரு அணு வெடிக்குதுன்னு சொன்னா ஒரு அணுவில் மையக்கரு இருக்கும். மையக்கருவை சுற்றி எலக்ட்ரானு புரோட்டான்லாம் இருக்கும், நியூட்ரான்லாம் இருக்கும். இதுகள்லாம் இருந்து வெடிக்கும் போது அந்த பொருளாகத்தானே சிதறணும். அந்த அணு கோடிக்கணக்காக போனால் அதே பொருளாகத்தான் சிதறி வரணும். ஒரு அரிசியை பிடிச்சி கோடிக்கணக்காக சிதறடிச்சிங்கன்னு சொன்னால் அத்தனை அரிசி தூளாக தான் இருக்கும். ஒரு அரிசியை கோடிக்கணக்கான தூள்களாக பிரித்து போட்டீங்கன்னு வைங்க, அத்தனை துகள் ஒவ்வொரு துகளும் என்னவா இருக்கும்? அரிசி அணு தான் அதில் இருக்கும். இதில் ஒரு அணு வெடித்திருக்கிறது. அந்த அணுவிலிருந்து பிறந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உருண்டை வாயுவா இருக்குது, ஒரு உருண்டை மண்ணு மாதிரி இருக்குது, ஒரு உருண்டை நெருப்பா இருக்கு. சூரிய நேரத்தை நெருப்பா இருக்கு. நெருப்பு கோலமாக எல்லாமே நெருப்பு, அதில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நெருப்பாக இருக்கிறது. அது ஒரு மெட்டீரியல் மாதிரி இல்லை, நெருப்பு கோலமாகத்தான் சூரியனை எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி நெருப்பு கோலம் இருந்து வெடிச்சது ஒரு அணு. அந்த அணு நெருப்பு அணுவாக இருந்தால் உண்டான அம்புட்டி நெருப்பா இருக்கணும். அந்த அணு வாயு அணுவாக இருக்குமே ஆனால் எல்லாம் வாயுவா என்ன செய்யணும்? கேஸா இருக்கணும், உருண்டையா இருக்கணும். அந்த அணு இந்த மண்ணுடைய அணு அப்படின்னு இருக்குமே ஆனால் வந்த உருண்டையெல்லாம் மண்ணா இருக்கணும். அப்ப செவ்வாயிலையும் பூமியிலையும் மண் எடுக்கிறான், சூரியனில் எடுக்க முடியுமா? அதனுடைய தன்மை வேறையா இருக்கிறது. அப்ப வாயு கோள்கள் இருக்கிறது, நெருப்பு கோள்கள் இருக்கிறது, இந்த மண்ணு மாதிரியான கோள்கள் இருக்கிறது. இந்த மண்ணுக்குள்ளேயே எத்தனை இருக்கு தனிமங்கள் இருக்குங்கிற நீங்க 92 தனிமம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா? அந்த மண்ணுக்குள்ளேயே இரும்பு இருக்குங்கிற, அதுக்கு அணு வேற. மண்ணுக்குள்ளேயே தண்ணி இருக்குங்கிற மண்ணுலைய, அந்த தண்ணியுடைய அணு வேற, மண்ணுடைய அணு வேற. தங்கம் இருக்குங்கிற, பித்தளை இருக்குங்கிற, இரும்பு இருக்குங்கிற, எவ்வளவு உலோகங்கள் இருக்குத. அது எல்லாம் ஒரே அணுவா? ஒரே அணு ஒரு பொருள் எவ்வளவு இருக்கு? அதனுடைய அணுவுடைய எண்ணிக்கை தன்மை வேறாக இருக்க போய்தான் ஒவ்வொன்று வேற வேறையா இருக்கிறது. அப்ப இந்த ஒவ்வொரு கோளும் பிரிவு சேர்ந்தது ஒரு அதிசயமா இருக்குது. இந்த ஒரு கோளுக்குள்ள அந்த அணுவுடைய வெடிச்சுல, அந்த அணு இரும்பு அணுவா இருந்தா உலகத்தில் எல்லா கோளும் இரும்பா சேர்ந்திருக்கணும். அந்த எந்த பொருள் வெடிக்கிறதோ அந்த பொருளுடைய மையக்கரு எதுவாக இருக்குதோ அதுதானே சிதறணும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெடிச்ச உடனே அது உன்னோட ஒன்று மோதி அதிலிருந்து ஒரு சக்தி பிறந்து அது இப்படி சொல்றாங்க. அப்ப எல்லாமே அந்த பதில் சொல்லணும் என்பதற்காக வேண்டி சொல்ற பதிலா இருக்குமே தவிர எல்லாம் குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. வெடிச்சு சிதறின பிறகு இந்த வடிவம் எப்படி வந்தது என்பது ஒரு குழப்பம் தான். விஞ்ஞானிகள் சொல்றது குழப்பம் இல்லடா, தெளிவு. இதா குழப்பம். நமக்கு மேல இருந்து ஒருத்தன் ஆட்டி படைக்கிறான் என்ற தெளிவு அதில் கிடைக்கிறது. தெளிவை குழப்பம்ங்கிறாங்க. தெளிவு என்ன இருக்குது? இவ்வளவு இருக்கு, நமக்கு புரிய முடியல. இப்படி துண்டு துண்டா செதறி போய் ஓடாம விட்டு உண்டாகுனா சேருது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு பொருளாக இருக்கிறது. அப்ப இந்த வெவ்வேறு பொருள்களை ஒரு அணுக்குள்ள இவ்வளவு சக்தி எப்படி இருந்துச்சுங்கிறது முத கேள்வியா வச்சோம் போன வாரம். இப்ப இதுல எல்லாமே ஒரு பொருளாக வரணுமா, பல பொருளாக வரணுமா? எந்த ஒரு அணுவை வெடிக்க செதறினாலும் அந்த அணு தானே பல்கி பெருகணும். ஒரு அணுவுக்குள்ள நீ இத்தனை ஆயிரம் வகையான அணுக்கள் செதறி பெருகி இருக்குத, எப்படி? அது குழப்பம் தான். அதுக்கு என்ன, அதை இப்படிதான் மோதி இருக்கு, அது இன்னும் மோதி இருக்கு, இப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்களே தவிர கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா அது சிங்குலாரிட்டி புரியல, அது ஒரு குழப்பமான ஒரு அடிப்படைலாம் இருக்குதுங்கிறான். அப்ப கொஞ்சம் நடுநிலை வரல. ஏன்னா பகுத்தறிவுங்கிற பேரை பிடிங்கிருவாங்கன்னு பயந்துக்கிட்டு குழப்பமான நிலைன்னு சொன்னா தான் பகுத்தறிவாதியா இருப்பாரு. இல்ல ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டா நீ பகுத்தறிவாதி அப்படின்னு கேட்டுருவாங்களாம். கடவுள் இல்லைன்னு சொல்றது பேர் பகுத்தறிவு வச்சுக்கிட்டாங்கல்ல. அந்த பேரை தக்க வைப்பதற்காக விஞ்ஞானிகள் என்ன செய்யறான்னு கேட்டா அப்படி பட்டும் படாமையும் தான் ஒத்துக்குருவாங்க. பச்சையா ஒத்துக்கிற மாட்டான். பச்சையா ஒத்துக்கிற 50 பேர் என்ன செய்வாங்க, நீ அறிவாளி இல்லைன்றுவாங்க, பகுத்தறிவாதி இல்லைன்றுவாங்க. அதுக்கு பயந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆமா அது எப்படின்னு சொல்ல முடியல, குழப்பமா தான் இருக்குது, எப்படி ஒட்டுனுச்சுன்னு தெரியல, எப்படி இந்த ஒழுங்குக்கு வந்துச்சுன்னு தெரியல, ஊரானுக்குள்ள முட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு வழங்கல, ஒரு குழப்ப நிலையை தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்ப இது எதை காட்டுது? ஒரு சூப்பர் பவர் இந்த பொருள்ல இருந்து என்ன வரணும் அது வரவில்லை, அது அல்லாதெல்லாம் வந்திருக்கிறது, அதை விட பன்மடங்கு வந்திருக்கிறது, பலவிதமான பொருள் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன வரணுமோ அது மட்டும் வந்துச்சுன்னா அதுல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. இதுல இருந்து என்ன இதை கிழிச்சு எறிகிறேன், இது நல்லா பார்க்கணும், கரிச்சிப்புன்னு தெரிகிறது, துணியால் செய்யப்பட்டு தெரிகிறது. நான் கிழிச்சு எறியும் போது இங்கிட்டு பார்க்க தங்க துண்டா போகுது, இங்கிட்டு பார்க்க இரும்பு துண்டா போகுதுன்னா இதுல இல்லையே. அப்ப வேற என்னமோ உள்ள நடக்குதுன்னு அர்த்தம். போகாது. அப்படி போனால்
ஏதோ ஒரு பவரான ஒரு வேலை இருக்கு, இல்லை ஏதோ ஒரு சூப்பர் சக்தி இதை இருந்து மாற்றிருக்கிறான், அப்படித்தான் அதுக்கு அர்த்தமாகும். அப்படி நடந்தால் என்ன அர்த்தம்? அப்படி உலகம் நடக்க பார்க்கவும் முடியாது, இறைவனால் தவிர யாரும் செய்ய முடியாது. ஒரு பேச்சுக்கு நான் துண்டு துண்டா தூளாக்கி எறிகிறேன், ஒரு பொருளை எடுக்கிறேன், அது தூளாக ஆக்குறேன், தூளாக்கி பரப்பி விடுறேன். ஒருத்தர் மேல தங்க தூளா கொட்டுது அந்த பொருளை, ஒருத்தர் மேல வெள்ளி தூளா கொட்டுது, ஒருத்தர் மேல இரும்பு தூளா கொட்டுது, ஒருத்தர் மேல சாம்பலா கொட்டுதுன்னா என்ன அர்த்தம்? அதுல இல்லையடா, நான் உருட்ட சாம்பல் தானடா, நான் சாம்பலை உருட்டி தூக்கி வேறினேன், அதுல எப்படி தங்கம் வரும்? அப்ப இதுல இருந்து வரக்கூடிய முடிவு என்ன குழப்பமா தெளிவா? தெளிவா இருக்குது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்காதான் தெளிவு. அப்ப நமக்கு மேலே இருந்த அதிக மிகப்பெரிய அறிவு உடைய, ஆற்றல் உடைய, நினைத்ததை சாதிக்கும் வல்லமை உடைய ஒருத்தன் இருந்ததை செய்கிறான். அவனுடைய உத்தரவு தான் இது ஆக்கி இருக்கிறது. அதுதான் குன். அல்லாஹ்வுடைய படைத்ததை பத்தி குர்ஆன் எப்படி சொல்லுது? குன் ஃபயகுன், ஆகு சொல்லுவா நடந்துடும். அங்க பொருள் இருக்க தேவை கிடையாது. ஒட்டுனா ஒட்டும், ஓடிக்கிட்டு இப்படி நெல்லுனா நிற்கும் அப்படின்னு எவன் உத்தரவு போட்டால் அடிபணியுமோ அப்படிப்பட்டவன் உத்தரவு போட்டதை நின்று இருக்க முடியும். லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் போட அணுக்களை பிடிச்சி நில்லுன்னு ஒருத்தன் சொல்றான், நிக்குது. ஒட்டுங்கிறான், ஒட்டுது. என்னன்னு கேட்டா என்னமோ ஒட்டிச்சுங்கிறான். அப்ப எவனோ ஒரு இதையெல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு வல்லமை மிக்கவன் இருந்து இயக்குறான் என்ற முடிவு தானே பகுத்தறிவு. இப்படி அறிந்து நம்ம பின்பற்றணும். அடுத்து என்ன செய்யறாங்க என்று கேட்டா, ஒரு அணு வெடிச்சுன்னு சொல்றோம்ல, அதுவாச்சு என்ன செய்வாங்கன்னா பாதி பகுத்தறிவாதி என்ன இருந்தாலும் அணுன்னு ஒன்று இருந்துச்சுல, இவ்வளவும் இல்லாமையில இருந்தா வந்துச்சு, அணுன்னு ஒன்று இருந்துச்சு, எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தது, அது இருக்க எல்லாமே அதுக்குள்ள இருந்து அதனால வந்துச்சுங்கிறான். ஆனா விஞ்ஞானி அதுவும் இல்லைங்கிறான். அவன் என்ன செய்யறான், இந்த அணு ஒன்று வெடிச்சுன்றோம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டு கேட்டா இல்ல, அணுங்கிறதுக்கு முன்னாடி ஜீரோ சைஸுங்கிறான். இந்த பேரண்டத்தினுடைய சைஸ் என்னடான்னு கேட்டா ஜீரோ சைஸுங்கிறான். அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்கிறான். ஒண்ணும் இல்லாம இருந்து அணு வெடிச்சான். அப்ப அணுவும் இருக்கல, அட இல்லாமையிலிருந்து வந்த பிறகு கூட ஏன்டா மறுக்கிறீங்க கடவுளை? ஒரு பொருள் சின்ன பொருள் இருந்து வந்துச்சுன்னு சொன்ன பொண்ணு அட்டைக்கு இருந்துச்சு, அழுத்தி இருந்துச்சுன்னு சொல்ற, சரி தோஞ்சிட்டு போ. அதுவாவது உண்மையாண்டு கேட்டா இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல போய் என்ன சொல்றான்னு கேட்டா அந்த அணு வெடித்தது உண்மை, அந்த அணுவும் அதுக்கு முந்தி இருக்கவில்லைங்கிறான். அந்த அணுவும் என்ன செய்யல, அதுக்கு முந்தி இருக்கவில்லை. அப்ப அணுவும் இல்லை. எந்த அணு வெடிச்சுங்கிறியோ அந்த அணுவுக்குள்ள இந்த சக்தி இல்லை. இப்ப அந்த ஹாக்கின் போன்ற பெரிய அறிஞர் விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, அவன் சொல்லத்தான் அன்னைக்கு வேத வாக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவனே என்ன சொல்றான், ஜீரோ சைஸுங்கிறான். அணுக்கு அணு வெடிச்சு அதுக்கு முந்தி என்ன, அது என்னப்பா சைஸ், ஜீரோ சைஸ், ஒண்ணுமே இல்லை. அப்ப அணுவும் இல்லை. அப்ப ஒண்ணும் இல்லாம எப்படி வரும்? ஆற்றலினால் வருங்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்றான், ஆற்றலினால் அணுக்கள் உண்டாகும், அளப்பெரிய ஆற்றல் இருக்கும்போது வெப்பம் உண்டாகும் போது உண்டாகும்ங்கிறான். இப்படி ஒரு பதில சொல்லி விட்டுறாங்க. ஆக இல்லை, இந்த பூமி சூரியன் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டானுச்சு என்று சொன்னால் விஞ்ஞானப்படி சாதாரண பாமரனுடைய பகுத்தறிவு பிரகாரம் ஒண்ணும் இல்லாம எப்படி வரும்? ஏதாவது ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா சரி தெரியுது, புரியுது நமக்கு. ஒண்ணுமே இருக்கல, ஒன்றும் இல்லாததில் இருந்துதான் அந்த அணுவே வந்தது. அணு வெடிச்சதில் இறைவன் இருக்கிறான் தெரிகிறது. அணு வெடித்து செதறி ஓடிக்கொண்டிருந்த நிப்பாட்டியதில் இறைவன் இருக்கான்னு தெரிகிறது. நிப்பாட்டின அப்படி சேர்த்ததில் இறைவன் இருக்கான்னு தெரியுது. சேர்த்த பிறகு ஓட்ட நிக்கல, ஓடிட்டு இருக்குது. அந்த அணுக்களுடைய வேலை ஓடிக்கொண்டே இருக்கு பாரு, அங்க இறைவன் இருக்கிறான்னு தெரியுது. ஒரு அணு வெடித்து கோடான கோடான தனிமங்கள் பொருள்களாக உற்பத்தி ஆயிருக்கிறத அங்கே இருக்கிறான் என்று தெரிகிறது. இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா அணுவுமே இருக்கலங்கிறான். அணுதான் வெடிச்சிச்சு, அந்த அணுவும் திடீர்னு தான் உண்டானுச்சுங்கிறான். திடீர்னு எப்படி உண்டாகும்? திடீர்னு எப்படி உண்டாகும்? அப்ப இது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றல் உள்ள ஒருத்தன் செய்யறான், நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தனால் தான் இது முடியும், அவன் தான் இறைவன் அப்படிங்கிறது இந்த விஞ்ஞானிகள் பார்வையில் பார்த்தால் கண்டிப்பாக உறுதியாகும். இந்த அறிவியலை நீங்க நல்லா படித்தவர்கள் இருந்தீர்களே, ஆனால் உள்நோக்கி ஆழமாக படித்தோம்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை அறிந்து பின்பற்றுங்கிறான். அல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான்ல, அது எப்போ வரும்னு கேட்டா இப்படி நாம சொல்ல பாமரத்தனமாக சொல்வதை நீங்கள் நம்பும் போது ஏற்படுவதை விட உள்ள நுழைஞ்சு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா வியப்பின் உச்சிக்கு போயிருவீங்க. கடவுள் இல்லாம ஒன்றும் நடக்கவே இல்லை. அவன் எப்படிப்பட்ட சர்வசக்தன், என்ன வேணாலும் செய்வான். அப்படியான ஒரு சர்வசக்தன் என்கிற நம்பிக்கை சேர்த்து பிறக்கும், இருக்கிறான்னு மட்டும் பிறக்காது. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறான், அவன் சொன்னோன்னு நடக்குத, எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாங்கிறது வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு விளங்கும் என்று பார்க்கிறோம். இப்போ என்ன செய்யறாங்க, அதுக்கு இந்த கடவுள் மறுப்பாளர்லாம் ஒரு ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருப்பாங்க. சரி கடவுள் இருக்கிறாரு, அப்ப கடவுளை படிச்சது யார்? எப்படி இதுல இருந்து அது எப்படி போயிட்டு இருக்கிறோம்ல, கடைசி ஒரு இடைக்கு வந்தோம்னா சரி இறைவன் படைத்தான்,
இறைவனை படைச்சது யாரு இப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன செய்ய, இறைவனை படைச்சதா? இறைவனை ஒருத்தன் படைச்சு அவனை இறைவன் ஆயிடுவானே. சரி, அவனை படிச்சது யாரு? நீ சாவுறன்னு கேட்டு இருக்க வேண்டியதான். இவனை படிச்ச அவன், அவனை படிச்ச அவன் நீ சாவுற வரைக்கும் இல்லை, உலக அழிகிற காலம் வரைக்கும் மக்கள்கிட்ட கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் வருமா? இதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவுனா என்னன்னு கேட்டா சிந்தித்து உணரணும். ஒரு பொருள், அறிவு இல்லாத இந்த பொருள் தானாக உண்டாகி இருக்குது என்று சொல்வதை விட ஒரு அறிவு, ஆற்றல், பவர் உள்ள ஒருத்தன் அவனா இருக்கிறான் என்பது எது எது பகுத்தறிவுக்கு ஏற்றது? பகுத்தறிவுக்கு ஏற்றது என்னன்னா, இது ஒண்ணுமில்லாது, போட்டா உடைஞ்சு போயிடும், இதுக்கு சக்தி இருக்கு, நான் காலகாலத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு என்று சொல்வது பகுத்தறிவா? இதையெல்லாம் உண்டாக்கி அறிவா? உனக்குலாம் அறிவை தந்திருக்கிறானே, இந்த அறிவை விட கோடான 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 அறிவு பெற்ற ஒருத்தன் இருந்து அவன் ஏன் இருந்து கொண்டே இருப்பது அறிவுக்கு தூரமானதா? அறிவற்ற பொருள் காலாகாலத்துக்கு இருந்திருப்பது அறிவுக்கு தூரமா இருக்குது. அறிவு, ஆற்றல் உள்ள ஒருத்தன் காலாகாலத்துக்கு இருக்கிறான் என்பது அறிவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அறிவுக்கு நெருக்கம் என்ன? அப்ப எங்கேயாவது முடிக்கணுங்கிற இல்லைங்கிறியா? இந்த கோழி முட்டை உதாரணம் சொல்லுவாங்க. முட்டை எங்க இருந்து வந்துச்சு? கோழியிலேருந்து வந்துச்சு. கோழி முட்டையிலிருந்து வந்துச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு கேமரா வரைக்கும். அப்புறம் முட்டை கோழியிலிருந்து, கோழி முட்டையிலிருந்து, முட்டை கோழியிலிருந்து, இப்படி கடைசியா சொல்றான்னா நீ சாவுற வரைக்கும் சொல்லு, எப்ப முடிக்க போறத? கோழியிலிருந்து முட்டைங்க போறியா? முட்டையிலிருந்து ஏதாவது முடிக்கணுமா இல்லையா? ஒன்னு கோழியிலிருந்து முட்டை வருதுன்னு சொல்லு. ரெண்டு சரிதானே? பார்க்க மேலோட்டத்தை பார்த்தா சரியா இருக்கும். இது மேலோட்ட தத்துவம். நீ பேசுறதெல்லாம் மேலோட்ட, கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியான்னு பேசுறானே, அந்த மேலோட்ட தத்துவம் இது. இதுக்கு ஒரு முடிவு இருக்குமா இல்லையா? இப்போ நீ கண்ணு முன்னாடி பார்க்குற முட்டையிலிருந்து கோழி வருதுன்னு, சரி, முட்டையை அடை வைக்கிறோம், அதுலேருந்து கோழி வருது, கோழி முட்டையை போடுது, சரி, அது கரெக்ட், மேலோட்டமாக பார்க்கறதுக்கு சரி. விஞ்ஞானப்படி இப்படியா சொல்ல முடியும்? அப்போ ஒரு ஒரு ஜோடி படைக்கப்பட்டிருக்காங்க, அதான் முடிக்கணும். ஏன்னாட்டா ஆண் பண்ண முட்டை உண்டாவது ரெண்டு வேணும். முட்டை உண்டாகிறதா இருந்தா ஒரு ஆணுடைய உயிரணு வேண்டும், ஒரு பெண்ணுடைய சினை முட்டை வேணும். அப்ப ரெண்டு இருந்தால்தான் அப்படி ஒண்ணு உண்டாக முடியும். ரெண்டு சேர்ந்து இணைந்த பிறகுதான் இந்த முட்டைங்கிற உண்டாக முடியும். கடைசியில் அறிவியல் பூர்வமா அப்படி கொண்டு நிப்பாட்டி தான் ஆகணுமே தவிர, நீ என்ன செய்யறது? கோழியில இருந்து முட்டை, முட்டையில இருந்து கோழி, இதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் படிச்சது யாரு? ஏதோ ஒரு எக்ஸ் ஒய்னு சொன்னு வைங்களா, அவனை படிச்சது யாரு? அதை ஒன்று சொன்னு வைங்களா, அவனை படிச்சது யாரு? அதுக்கு ஏதோ ஒன்று சொன்ன, அவனை படிச்சது யாரு? அவனை ஒருத்தன் படிச்சாப்பா, அவனை படிச்சது யாரு? கேட்டுட்டே இரு, நீ சாவுறன்னு கேளு. நீ கிறுக்கனா போவியா, நீ அறிவாளி ஆவியா? அட இவ்வளவு சூப்பர் பொருள் முட்டையும் படைச்சிருக்காங்க, அவனே ஒன்று படைக்கணும். இப்படி சிந்திக்கணும். என்ன படைக்கணும்? என்னோட ஆகுங்க ஆகுது, என்னன்னு நடக்குது, ஒண்ணுல இல்லவே இல்லைங்கிறான், அதை இருக்குன்னு காட்டுறான். துண்டு துண்டா செதறி போற அப்படி ஒட்டுங்கிறான், ஒட்டவே முடியாது. நம்முடைய அறிவு பிரகாரம், விஞ்ஞான பிரகாரம், அறிவியல் பிரகாரம், அந்த அணுவில் உள்ள சக்தியின் பிரகாரம் ஒட்ட முடியாது. ஒட்டுது. அப்ப இப்படியான ஒருத்தன் இருக்கும்போது அவனை ஏன்டா படைக்கணும்னு திருப்பி கேட்கணும். இறைவனை படைச்சது யாருன்னா அவனை ஏன்டா படைக்கணும்? இதை படைக்கணும். ஏன் இது ஒண்ணும் இல்லாது, இதை படைக்கணும், பூமியை படைக்கணும், சூரியனை படைக்கணும். ஏன்னா அறிவு, ஆற்றல் உண்மை கிடையாது, சுயமாக அதுக்கு அறிவு, ஆற்றல் கிடையாது. நீ போய் உடைக்க முடியுதா இல்லையா? நீ போய் இதை உடைக்க முடியும்னு சொன்னா இது இப்படி தன்னை படைக்கும்? படைக்காது. நீ போய் இந்த பூமியை தோண்ட முடியுதுன்னு சொன்னா அது தன்னை படைச்சிருக்காது. நீ போய் சூரியன்ல போய் என்ன செய்ய முடியும்? இறங்க முடியும்னோ, சூரியனை ஆய்வு செய்ய முடியும் என்றால் அது என்ன செய்யாது? அது தன்னால உண்டாயிருக்காது. ஆனால் அறிவு, ஆற்றல், திறமை எங்கிருந்து கொண்டு அனைத்தையும் நிர்வகிக்கிற பவர் உள்ளவன் ஒருத்தன் படைச்சான்னு சொல்லும் பொழுது அவனை இன்னொருத்தன் படைக்கணும்னு கேட்கறது மடத்தனை இல்லையா? கேட்கிற அந்த பகுத்தறிவான விஷயத்துக்கு பதில் இல்லைங்கும் பொழுது நாங்கள் பகுத்தறிவாதின்னு காட்டுக்கிறதுக்கு கேட்கிற ஒரே கேள்வி என்ன? எந்த கடவுள் மறுப்பாட்டு கேட்டாலும் இங்க வந்து முடிப்பானுவோம். இவ்வளவு அறிவியல் கொட்டினாலும் சரி, அதெல்லாம் சரி, இதை அவர் படிச்சா, கடவுள் படிச்சாரு, கடவுளை யார் படிச்சா சொல்லுங்க, அவர் எப்படி இல்லாம இருந்து வந்திருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த கடவுளை யார் படைத்தான்னு கேட்பது அறிவான கேள்வியா, மடத்தனமான கேள்வியா? கண்டிப்பாக மடத்தனமான. கடுகுல கூட இல்லை, அறிவே இல்லை. அடுத்த விட செதறிச்சுல ஒரு அணு வெடிக்குது, வெடிச்சு அதுல இருந்து கோடான கோடான அணுக்கள் துண்டு துண்டா புறப்பட்டு செதறிக்கிட்டே போகுது. போய் ஒரு இடத்துல இப்படி திரளுதா, இப்படி திறந்த பிறகு ஒரு ஒழுங்கு வருது. அதுல ஒழுங்கு வரக்கூடாது. கண்ணா பின்னாண்டு போய்கிட்டு இருந்த இடத்துல வந்துகிட்டு ஒழுங்கினம் தான் அதுல இருக்குமே தவிர ஒரு ஒழுங்குக்குள் வராது. இப்ப இந்த பூமி, சூரியன்லாம் எப்படி இந்த ஒழுங்குக்குள் வந்தது என்பதை ஆய்வு பண்றாங்க. இந்த ஒழுங்குக்கு வந்தது எப்படின்னு தெரியலையே, வர முடியாத, அது பாட்டு கண்ணா பின்னாண்டு செதிரி எங்கிட்டு பண்ணாலும் ஓடிக்கிட்டு தானே இருக்கணும். எப்படி இந்த உருண்டு ஒழுங்குடா எப்படி இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன். இந்த பூமிங்கிறது நம்ம பேரண்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரொம்ப ரொம்ப ஒண்ணுமில்லாது பூமி. இந்த பூமியில ஒரு கடுகை வைக்கிறீங்கன்னு வைங்க, இந்த பூமியில ஒரு கடுகை வைக்கிறோம். இந்த கடுகுக்கும் பூமிக்கு என்ன கம்பேரிசன் பண்றது? என்ன சைஸ்?
ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியில கடுகு எவ்வளவு சின்னது, பூமியுடைய சைஸ் உங்க கணக்குக்கே சின்ன, ஒரு மனுஷனோட கடுகு ஒப்பிட்டா கூட அவ்வளவு சின்னதா இருக்குது. அப்ப இந்த மெட்ராஸோட ஒப்பிட்டால் எவ்வளவு சின்னதா இருக்கும். ஒட்டுமொத்த பூமியோட ஒரு கடுகு ஒப்பிட்டால் அது எவ்வளவு சின்னது, அந்த சின்னது அந்த பூமிங்கிறது பிரபஞ்சத்தில் ஒப்பிட்டோம்னா. இந்த பேரண்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, அதுல இந்த பூமியை பார்த்தா நம்ம ஒரிஜினல் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த பூமியை கடுகை விட சின்னது. இந்த பேரண்டத்தில் உள்ள அவ்வளவு பொருளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பூமி என்னது, அவ்வளவு சின்னதிலும் சின்னதான அற்பமான ஒரு பொருள் வைங்களேன். இந்த பூமி அப்படித்தான், எல்லாம் அப்படித்தான். இந்த பூமி அப்படித்தான், சூரியன் கூட அப்படித்தான், செவ்வாய் கூட அப்படித்தான், எல்லா நட்சத்திரங்களும் அப்படித்தான். இதை விட பெரிய சைஸா இருக்கிற பூமி எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதனுடைய நிலை என்னது, சின்ன, ஒண்ணுமே இல்லாது. அவ்வளவு பெரும்பான்மையாக இந்த பேரண்டம். அப்ப இவ்வளவு பெரிய பேரண்டம் உண்டாகின பிறகு இப்ப எப்படி போகுதுன்னு கேட்டா, அவ்வளவு சீரா இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன். இந்த பூமியில இப்ப இத்தனை மணிக்கு சூரியன் மறையுதுன்னு சொல்றான். இப்ப எனக்கு காலண்டர்லாம் போட்டிருக்கோம்ல, மகரிபு தொழுகை எத்தனைன்னு போட்டிருக்கோம்ல. எப்ப இன்னைக்கு தேதிக்கு மட்டுமா போட்டிருக்கிறோம், 10 வருஷத்துக்கு பின்னாடி கூட போட முடியும். சென்னையில் 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்று எத்தனை மணிக்கு எத்தனை வினாடிக்கு சூரியன் மறையும் சொல்ல முடியும். சொன்னபடி மறையும், சொல்லவும் முடியும், அது சரியாகவும் இருக்கும். ஏன் சொல்ல முடியுது, கணக்கா ஓடுது. கண்ணா பின்னாடி உடனே சொல்ல முடியுமா? இந்த பூமியுடைய வேகம், சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி எல்லாம் ஒரு கால்குலேஷனுக்கு உட்பட்டு ஓடுகிறது. அதை கணக்கு பண்றான். இந்த மாதிரி ஓடுனா இந்த நேரத்தில் மறையும். சூரியனையும் கணக்கு பண்றான், இதையும் கணக்கு பண்றான், ஓட்டத்தையும் கணக்கு பண்றான். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தனை மணிக்கு சூரியன் மறையும், இத்தனை மணிக்கு உதிக்கும், இன்ன ஊர்ல இத்தனை மணிக்கு, இன்ன ஊர்ல இத்தனை மணிக்கு. உலகத்துக்கு புறம் சொல்றது இல்ல, ஒரு ஊருக்கு ஒரு டைம் இருக்கலாம் இல்லையா? அப்ப நான் மெட்ராஸில் உதிக்கிற அதே நேரத்தில் தஞ்சாவூர்ல உதிக்கும் இல்ல. அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நேரத்தில் சூரியன் உதிக்குது, சூரியன் மறைகிறது, உச்சிக்கு வருகிறது. எல்லாமே முன்கூட்டி கணிக்க முடியுது. இது மேட்ரு என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு நேரத்துக்கு வர்றது மேட்ரு இல்ல, இப்படித்தான் நடக்கும் என்று முன்கூட்டி கணக்கிட முடிந்தால் அது சீராக இருக்குன்னு அர்த்தம். ஒரு திட்டமிட்ட ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. ஒருத்தன் இருந்து கண்ணா பின்னாண்டு ஓடக்கூடியதுக்கு அதை ஒரு கணக்குள்ள கொண்டு வந்தது யாரும். விஞ்ஞானம் இப்படி கணக்குள்ள வரக்கூடாது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கேயும் ஓடியது விஞ்ஞானம், ஓடிக்கிட்டு பிடிச்சி நிப்பாட்டினது உடையுது, சேர்த்ததுல உடையுது. சேர்த்த பிறகு கண்ணா பின்னாண்டு இருக்கான்னு கேட்டா இருக்க மாட்டேங்குது. அதனுடைய ஈர்ப்பு சக்தி வரைக்கும் லிமிட் பண்ணப்பட்டிருக்குது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, இது ஏன் சந்திரன் பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது? அதுல ஈர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா? இது அதை இழுக்க மாட்டேங்குது, அது இதை இழுக்க மாட்டேங்குது. சூரியன் கூட பூமி பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது, அவ்வளவு பவர் உள்ளதுதான். அது கிட்ட போனா இழுக்க மாட்டேங்க. அப்ப இதனுடைய ஈர்ப்பு சக்திக்கு ஒரு அளவு கொடுத்து, அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அளவை கொடுத்து, அதை தாண்டிராம ஈர்ப்பு சக்தியில முன்ன பண்ண போச்சுன்னு வைங்க. அப்படி சூரியனை சந்திரனை கொஞ்சம் இழுத்துருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிரும், இந்த சந்திரன் கிட்ட ஓடியாந்துரும், ரெண்டு முட்டி மோதி கூட சிதறி போயிடும். அப்ப எல்லாமே ஒரு கணக்கிலேயே கால்குலேஷன் பண்ணி ஒரு தேர்ந்த ஒரு விஞ்ஞானி, ஒரு மனிதன் இருந்து கண்டு பொருளை தயாரிப்பான்ல, அதை விட பன்மடங்கு சிஸ்டமேட்டிக்காக இயங்கப்பட்டு பார்க்கிறோம். சூரிய கிரகணம் வரதை சொல்றான், எப்போது வரும் சூரிய கிரகணம், அது எப்போ வருதுங்கிற சொல்றானா இல்லையா? இப்ப இந்த ஆண்டில் சூரிய கிரகணம் வரக்கூடிய நாட்கள் பாருங்க, நெட்ல தேடி எல்லாம் போடுவான். அந்த சூரிய கிரகணம், சூரியன் பகல்ல சூரியன் மறையுது, சூரிய கிரகணம் பகலா இருக்கும், சந்திரன் போய் குறுக்க மறைச்சிடும், சூரிய ஒளி பூமிக்கு படாமல் மறைத்து விடும். அது எப்போ வரும், எப்போது வரும்ல, அது எப்போ வரும்னு சொல்றான், எங்க வரும்னு சொல்றான். இந்தியாவில் தான் அந்த சூரிய கிரகணம் இருக்கு, அமெரிக்காவுக்கு மறைய அந்த டைரக்ஷனுக்கு முழுசா தெரியும் சூரியன், நம்ம டைரக்ஷனுக்கு மறைஞ்சிடும். பாதி எவ்வளவு தெரியும், எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கும், இதுகளெல்லாம் சொல்றான்னு சொன்னா ஏன் சொல்றான், எப்படி சொல்றான்? சொல்வதை விட நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா, சொல்வதற்கு ஏற்றவாறு சிஸ்டமா இருக்கிறது. தானா வெடித்து சிதறின பொருள், இப்போ ஒரு பொருள் கண்ணாடிக்கு வரையிறான், ரவுண்டா அப்படி தானா வெடிக்கும், கரெக்டா போகுமா? ஒன்று நீளமா இருக்கும், ஒன்று சதுரமா இருக்கும், ஒன்று முக்கோணமா இருக்கும். வெடித்து தூக்கி எறியும் போது சிதறனா ஒரே சீரா ஒரே ஒழுங்கோட வெடித்து சிதறும், ஒழுங்கா வெடிக்காது. அறுத்தா ஒழுங்கோட வரும், போட்டு ஸ்கேல் வச்சு அளத்தோம்னா ஒரே இதாக வரும். இந்த பலகையத்துக்கு எரியிறேன், தூளா உடையுதுன்னா ஒவ்வொரு சைஸா உடையும், ஒவ்வொரு பொருள் ஒரு கணக்கில் உடையும். ஒரு வடிவமும் வித்தியாசமா இருக்கும், சைஸ் வித்தியாசமா இருக்கும், கோணம் வித்தியாசமா இருக்கும். அப்படியான ஒரு அடிப்படையில் தானே சிதற முடியும். அப்படி இல்லாமல் ஒரு கணக்கு, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரியான இதெல்லாம் வால் நட்சத்திரம் 70 ஆண்டுக்கு பிறகு கூட சில வால் நட்சத்திரம் வருமா, அதை சொல்றானுங்க. இந்த வால் நட்சத்திரம், இன்னைக்கு வந்த வால் நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் 70 வருஷத்துக்கு பார்க்க முடியும்.
நீங்கள் ஒரு 10 வயசு ஆளாக இருந்து 80 வயசு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி உங்கள் மகன் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு வால் நட்சத்திரத்தை சொல்கிறேன். இந்த வால் நட்சத்திரத்தை 70 ஆண்டுகளுக்கு முறை இந்த டைரக்ஷனில் இந்த ஊருக்கு நேரம் வரும், அவங்க பார்க்க முடியுங்கிறான். அது மாதிரி வருது. அப்போ 70 ஆண்டுக்கு வால் நட்சத்திரத்துடைய கணக்கு 70 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது கூட கணக்காக வருதுங்கிறேன். 70 வருஷத்துக்கு ஒருக்காகத்தான் நம்ம பூமிக்கு அது தெரியும் என்று இருந்தால், அடுத்த 70 ஆண்டுக்கு பிறகு கரெக்டாக வந்து நிற்குதுன்னு சொன்னால், 70 ஆண்டுகளில் வந்து ஆண்டு கணக்கு மட்டும் இல்லை, 70 ஆண்டுல இந்த மணியில, இந்த வினாடியில, இந்த டைரக்ஷன்ல இந்த ஊருக்கு நேரம் தெரியும். எப்படி சொல்ல முடியுது? அப்ப இறைவன் இல்லாம ஒண்ணும் இல்லை. கடவுள் அப்ப சூப்பர் பவர் இல்லைன்னா அவ்வளவு பொய், நம்ம கிறுக்கன்னு அர்த்தம், முட்டாள் அர்த்தம். அதுவா இருக்குன்னு சொன்னான். அப்ப எல்லா விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே கடவுள் இருக்கிறான் என்பதை தான் நிரூபித்துக் கொண்டிருக்கே தவிர இல்லைங்கிறதுக்கு ஒரு போர்வையை பொருத்தி கொண்டுகிறார்கள். இன்னும் இறைவன் இருக்கிறான் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அதையும் பார்த்துவிட்டு மார்க்கத்தில் நம்ம எப்படியெல்லாம் இறைவன் அல்லாஹ்வை நம்பணும் என்பதை பார்ப்போம். இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் உரையில் இறைவன் இருக்கிறான் என்று நம்புவது முதலாவது கொள்கை. அந்த இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து நம்ப வேண்டும், புரிந்து நம்ப வேண்டும் என்பதற்கு நிறைய காரணங்களை நம்ம கடந்த வாரங்களில் சொன்னோம். எவ்வளவு ஆதாரங்களை, காரணங்களை நம்ம எடுத்து சொன்னாலும் பகுத்தறிவாளர்கள் என்று தம்மை நினைத்து கொள்ளக்கூடியவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விதண்டாவாதமான கேள்விகளை முன்வைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இறைவன் என்று ஒருவன் இல்லாமல் இந்த பேரண்டம் உருவாகி இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு செய்து சொன்னாலும் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய நிறம் என்ன, அவனுடைய உயரம் என்ன, அவனுடைய வடிவம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு வாதத்தை முன்வைத்து கடவுளை மறுக்கிறார்கள். இப்படி மறுப்பது இதுவே ஒரு மடமையின் வெளிப்பாடு தான், இது அறிவின் வெளிப்பாடு இல்லை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த அளவுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ப வேண்டும். எந்த அளவுக்கு ஆதாரம் இல்லையோ அதை நம்பாமல் இருக்கலாம். இப்ப இறைவன் இருக்கிறான் என்ற அடிப்படைக்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் தானாக உருவாகி இருக்க முடியாது என்பதற்கான சில சான்றுகளை நம்ம கடந்த 2 வாரங்களாக சொல்லி இருக்கிறோம். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த பேரண்டத்தை உருவாக்கிய மிகப்பெரிய வல்லமை மிக்க ஒருவன் இருக்கிறான் என்று உறுதியாகிவிட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவன் யாருன்னு சொன்னா தான் நம்புவேன் என்கிறார்கள். அப்படி ஒருவன் இருக்கிறான் நீங்கள் நம்புங்கள், அவனுடைய நிறத்தை நீங்கள் நம்ப வேண்டாம், அது அறிவில் உங்களுக்கு தெரியவில்லை. அவனுடைய உயரத்தை நீங்கள் நம்ப வேண்டாம், அவனுடைய வடிவத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். அப்படி ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டுமா இல்லையா? இந்த பேசிக்கொண்டிருக்கிற இந்த மைக் இருக்கிறது, இது தானாக உருவாகவில்லை, ஒருவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம அறிவே சொல்லுகிறது. படைக்கும் போது பார்க்காவிட்டாலும், இது யாராவது படைக்கும் போது நம்ம பார்த்தோமா? இல்லை. யாரும் படைக்கும் போது நம்ம பார்க்காவிட்டாலும், படைத்தவன் யார் என்று தெரியாவிட்டாலும் இதை ஒருவன் படைத்திருக்கிறான் என்று நம்புகிறோம். படைச்சவனை கொண்டாந்து நிப்பாட்டு, அவன் கருப்பா சிவப்பா, அவனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை படைச்சதை நம்புவேன் அப்படி சொல்லுவது பகுத்தறிவா? படைச்சான் என்பதை நீங்கள் நம்பி ஆக வேண்டும். இந்த பொருள் படைத்தவன் இல்லாமல் வந்திருக்க முடியாது. படைத்தான் என்ற பிறகு என்ன நம்பலாம்? இதெல்லாம் படைச்சிருந்தா இதுக்கு உரிய அறிவு அவனுக்கு இருக்கிறது, நல்ல திறமையான ஒருத்தன் தான் இதை படைச்சிருப்பான். அப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே படைத்தவன் இருக்கிறான் என்றும் தெரியும், அவனுடைய ஆற்றலும் தெரியும், வடிவம் தெரியாது. அது படைச்சவன் என்ன மாதிரி இருப்பான், என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம், அவன் என்ன மாதிரி இருக்கான்னு நமக்கு தெரியாவிட்டாலும் இது படைக்கலாண்டு ஆகுமா? அப்ப சில உண்மைகள் தெரிந்து சில உண்மைகள் தெரியாம இருந்தா தெரிஞ்ச அளவுக்கு நம்பணும். இருக்கிறான்னு நீங்க நம்பிருங்க. அவன் எப்படி இருக்கிறாங்கிறத பத்தி உங்களுக்கு அறிவுல ஆய்வுல கிடைக்கலையா, உங்களுக்கு நம்ப தேவையில்லை. இதுல என்ன செய்கிறார்கள்,
இந்த விஞ்ஞான அறிவை கொண்டு கடவுள் இருக்கிறான் என்று சில பேர் நம்புகிறார்கள். அவங்களும் எல்லை மீறுகிறார்கள். இதை கொண்டு இறைவன் இல்லை என்பதற்கு விதண்டாவாதத்தை எழுப்புகிறார்கள். அவங்களும் எல்லை மீறுகிறார்கள். எப்படி? இந்த மாதிரியான அறிவியலை எல்லாம் பார்த்துவிட்டு கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான் அப்படி சொல்லக்கூடிய பல விஞ்ஞானிகள் இதான் இறைவன்கிறார்கள். அது இப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மண்ணு தான் கடவுள், இந்த பொம்மை தான் ஒரு கடவுள், இந்த சிலை தான் கடவுளுங்கிறான். அடே, கடவுள் இருக்கிறான் என்பதற்கு தான் விஞ்ஞானத்தில் ஆதாரம் இருக்கே தவிர இது கடவுள் என்று நீங்கள் காட்டுகிறீர்களே அது கடவுளா? நம்மை விட அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடியதையெல்லாம் கடவுள் என்று நம்பி ஒரு பக்கம் அந்த பகுத்தறிவை என்ன செய்யறாங்க, அடகு வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கடவுள் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவன் யார் என்று தெரியாத காரணத்தினால், அவனுடைய வடிவம் தோற்றம் அதெல்லாம் தெரியாத காரணத்தினால் அப்படி ஒருத்தன் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அறிவை பயன்படுத்துகிற முறையில் இவர்கள் தவறு செய்கிறார்கள். முதல் விஷயம் என்ன? நம்ம எப்படிதான் சிந்தித்து பார்த்தாலும் கடவுள் என்ற ஒருத்தன் இல்லாமல் இது உருவாகி இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகளை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒருத்தன் இருக்கான்னு நீங்க நம்பிதான் அவன், நம்புறதுக்கு பேர் தான் அறிவு. அவன் யார் என்று தெரியாவிட்டாலும் நீங்க நம்பித்தான் ஆகணும். அவன் என்ன மாதிரி இருப்பான் என்று தெரியாவிட்டாலும் அவனுடைய வடிவம் கோலம் தெரியாவிட்டாலும் நம்பித்தான் ஆக வேண்டும். இப்படித்தான் எல்லாத்தையும் நம்புகிறோம். ஒரு விஷயத்தில் ஒரு போன் இருக்கிறது, அது என்னென்னலாம் செய்யும் என்பதை நீங்க பார்க்குறீங்க, அதை நம்பிடுறீங்க. அது எதனால் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது, இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் கண்டுபிடிச்சவனுக்கு தெரியும். ஒரு போனை பயன்படுத்தக்கூடியவனுக்கு அதில் என்னென்னலாம் வசதிகள் இருக்கு, அந்த வசதிகள் அவனுக்கு தெரிகிறது. எதனால் இந்த வசதி கிடைக்கிறது, அது எப்படி அது வருகிறது என்று சொன்னால் அது படித்தவனுக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. இது எப்படி இது படம் காட்டுகிறது, எப்படி இதில் சத்தம் வருகிறது, முளைக்க போட்டால் முளைக்கும், இப்படி நம்பிட வேண்டும். அது எப்படி முளைக்குது? தானியத்தானே போட்டேன், இந்த பச்சை கலர் எப்படி அதில் வந்துச்சு, இந்த சிவப்பு கலர் எப்படி வந்துச்சு, இந்த இனிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால இந்த பூமிக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்லுவீங்களா? அது தெரியாவிட்டாலும் இருக்குதா இல்லையா? நீங்க போடுறீங்க, ஒரு மாங்கொட்டையை புதைக்கிறீங்க, அது வளர்ந்து மாமரமாகிறது, அவ்வளவு இலைகளும் பச்சை பச்சைன்னு வருகிறது, அது எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா இருக்குதா இல்லையா? அதுல பழங்கள் உற்பத்தி ஆகிறது, அது சாப்பிடுகிறோம், இனிப்பாக இருக்கிறது, ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எது அளவுக்கு உங்களுக்கு தெரிகிறது அதை ஏற்றுக்கொண்டு, எது தெரியவில்லையோ தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. தெரிந்து கொள்ளவே முடியாவிட்டால் கூட தெரியாத விட்டுருங்க. எப்படி எனக்கு தெரியாதுப்பா, இருக்கிறது உண்மை அப்படி சொல்லணுமா இல்லையா? இந்த மாங்கொட்டையிலிருந்து இதெல்லாம் எப்படி வந்து அது எனக்கு தெரியாது. அது தெரியாத காரணத்தினால் இது மாமரம் இல்லைன்னு ஆயிருமா, அல்ல மாமரத்தில் காய்க்காதுன்னு ஆயிருமா, அந்த பழம் உற்பத்தி ஆகாதுன்னு ஆகுமா? கடவுள் மறுப்பாருடைய வாதமெல்லாம் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. மற்ற விஷயத்தில் இப்படி சொன்னார்கள்னா அவங்கள வந்து சிறுபிள்ளைகளாகவும் மனநோயாளிகளும் பார்ப்பார்கள். அப்படியான வாதத்தை கடவுள்கிட்ட வைக்கிறாங்க. வேற விஷயங்கள் வாதத்தை வைக்க சொல்லுங்க பார்ப்போம். வேற எந்த ஒரு விஷயத்திலாவது இப்படி ஒரு வாதத்தை அவர்கள் வைப்பார்களே ஆனால், முழுசும் தெரியாதனால் முழுசை மறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அவர்களை மனநோயாளிகளாகத்தான் உலகம் பார்க்கும். அப்ப கடவுள் பிரச்சனை வரும்போது மாத்திரம்தான் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, அறிவு கொண்டா எல்லாத்தையும் காட்டு, எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டு, உயரம் கலரு எல்லாம் எப்படி இருப்பான்னு கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டு, அதுக்கு பிறகுதான் நான் இறைவனை நம்புவேன் அப்படின்னு சொல்லுவதுதான் இது கடவுள் மறுப்பாளர் இருக்கிற ஒரே ஆதாரம். அறிவின் மீது ரொம்ப அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான். நம்ம அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாத ஒன்று கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து இந்த கடவுள் மறுப்பாளர்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆனால் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த அறிவுங்கிறதும் பலவீனமானதான். நினைச்சாலும் உங்களுக்கு செய்ய முடியுமா? எது செய்ய முடியும் அது செய்ய முடியும். இந்த பில்டிங் எப்படி ஒரு குத்து விட்டு கீழே தள்ள முடியுமா உங்களால? முடியாது. அப்ப நினைச்சதையெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு பலவீனனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சில விஷயங்கள் அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற அவங்க வாதப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியாது. எப்படி இந்த மனிதன் பலவீனமாக இருக்கிறானோ மற்ற எல்லா பொருள்களுமே பலவீனமாக இருக்கிறதோ அதே போலத்தான் அறிவும் பலவீனமானது. அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்மள்ட்ட இருக்கிற அறிவுங்கிறது அதுக்கு நிகரான எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் இருந்து கொண்டுதான் இந்த வாதங்களை வைக்கிறார்கள். எப்படியெல்லாம் பலவீனம் நீங்கள் பார்க்கிறீங்க. உலகத்தில் ஏராளமான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது, இருக்கா இல்லையா? இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் யார்கிட்ட இருக்குங்கிறீங்க? படிக்காதவர்கள்ட்ட இல்ல, மூடர்கள்ட்ட இல்ல, உண்மை அப்பாவிகள்ட்ட இல்ல, கிராமத்தார்கள்ட்ட இல்ல. இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா
அறிவாளிகள்ட்ட இருக்கிறது. அறிவாளி தானே கருத்தை பத்தி பேசுவான். ஒரு காலையில் வாங்கி ஒரு காலையில் விட்டு போயிடுவான் சாதாரண மக்கள் எல்லாம். அறிவாளிகள் என்ன செய்யறான்? இந்த தத்துவம் தான் சரிங்கிறான் ஒருத்தன். அவன் யாரு? அறிவாளி. இந்த தத்துவம் சரியில்லை, அந்த தத்துவம் சரிங்கிறான். அவன் யாரு? அவனு படிச்சவன். அப்ப அறிவாளிகள் என்ன செய்யறான்னா, ஒரு சித்தாந்தம் சரிங்கிறான் ஒரு பாதி பேர், இன்னொரு சித்தாந்தம் சரிங்கிறான் இன்னொரு பாதி பேர். இவன் அவனை தவறுங்கிறான், அவன் இவனை தவறுங்கிறான். அப்ப ரெண்டு பேரும் அறிவாளி தானே? ரெண்டு உண்மையா இருக்குமா? எது ஒண்ணுதான் உண்மை. பாதி பேர் தப்பு செய்றீங்கல்ல, பாதி பேருடைய அறிவு எது உண்மைன்னு வச்சுக்கிருவோம். இது சரிங்கிறான் ஒருத்தன், கம்யூனிசம் சரிங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் நவீன பொருளாதாரம் தான் சரிங்கிறான் ஒருத்தன். அவனும் படிச்சவன் பண்டிட்டு, இவனும் படிச்சவன் பண்டிட்டு, இவன் அறிவாளி அவன் அறிவாளி, இவன் அதுக்குரிய வாதங்களை வைக்கிறான் அவன் வாதங்களை வைக்கிறான். இவன் இதுலயே நிக்கிறான் அதுலயே நிக்கிறான். இவன் இதுதான் சரிங்களே நிக்கிறான், அவன் அதுதான் சரி நிக்கிறான். அடே ரெண்டு சரியா இருக்குமா? முரண்பட்ட இரண்டு ஒரு காலத்தும் சரியா இருக்காது. அப்ப இரண்டுல ஏதோ ஒன்று சரி, அதை ஏதோ ஒன்று சரி என்பதை அனைத்து அறிவாளர்களும் கூடி ஒத்த கருத்து வர முடிஞ்சுச்சா? எங்கேயோ ஒரு குழப்பது. மனிதனுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் இருக்குதா இல்லையா? அப்ப எங்க அறிவை கொண்டு நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இருக்கும்னா, அறிவாளிகள் அத்தனை பேர் ஒரு முடிவுக்கு வந்தது கிடையாது. இது ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்திலையா? நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல அறிவாளிகள்கிட்ட ஒத்த கருத்து இல்ல. ஒரு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றங்கள்ல உலகம் போறான் நீதிபதிகளாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரு? சட்டம் படித்தவர்கள், கரைத்து குடித்தவர்கள், அதுல பிராக்டிஸ் பண்ணியவர்கள், பல வழக்குகளை நடத்தியவர்கள், பல அனுபவங்களை பெற்றவர்கள். இப்படி எல்லாம் பெற்றவர்கள் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? நீதிபதியா இருக்கிறாங்க. குற்றவாளி அவனே தான், புஸ்தகம் அதே புஸ்தகம் தான், சட்ட புஸ்தகம். ஒருத்தன் இவனை குற்றவாளியும் ஒருத்தன் இல்லைங்கிறான். ஒரு கோர்ட்ல இவன் குற்றவாளி தீர்ப்பளிச்சு போடுறான், இன்னொரு கோர்ட்டுக்கு போனவனே இவன் குற்றவாளி இல்லைங்கிறான். ரெண்டுக்கு எந்த புஸ்தகம் ஆதாரம்? ஒரு புஸ்தகம் தான் ஆதாரம். ஒரு புஸ்தகத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு, ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, ஒரு நாட்டில் இருந்து கொண்டு ஒரே மாதிரியாக பிராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஒரே மாதிரியாக சட்டத்தை பயின்று விட்டு, ஒருவன் சொல்லுகிறான் அவன் குற்றவாளி என்று, இன்னொருவன் சொல்லுகிறான் நிரபராதி என்று. இப்படி சொன்ன ரெண்டு பேரும் முட்டாளா? விவரம் இல்லாதவர்களா? அந்த துறையிலே ஆய்வு உள்ளவர்கள் தான், அறிவு உள்ளவர்கள் தான். ஆனால் கண்டிப்பாக இரண்டில் ஒன்றுதான் உண்மையா இருக்கு. இவன் கொலை செஞ்சாலும் செய்யலையா, செய்யவும் செஞ்சான் செய்யாம இருந்தான். அப்படி இது ஒண்ணுதான் இருக்கும். ஏதோ ஒண்ணு கொலை செஞ்சான்னு உண்மையா இருக்கும், அவன் கொலை செய்யலைன்னா அது உண்மையா இருக்கும். கொலை செஞ்சான் என்பதும் சரி, கொலை செய்யவில்லை என்பதும் சரின்னா நீ கீழ் பார்த்துட்டு போகணும். இரண்டும் சரியா இருக்காது. அப்ப இரண்டும் முரண்பட்ட இரண்டு சரி என்று இருக்காது என்று சொன்னால், ஏதோ ஒருத்தனுடைய தீர்ப்பு தப்பு தானே. அது கீழே உள்ளவன் தீர்ப்பா இருக்கட்டும், மேல உள்ளவன் தீர்ப்பா இருக்கட்டும், ஏதோ ஒருத்தன் தப்பா சொல்றான். ஏன் அந்த அறிவு சரியா சொல்ல வைக்கல? கீழே இருந்து மேல வரைக்கும் அம்புட்டு ஒரே மாதிரி சொல்ல வேண்டியது தானே? அறிவாளிகள் தானே. அறிவை கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடித்துருவோம் என்று சொன்னால் மேல்கோட்டுங்கிற தேவையில்லை. இவன் சொன்னா அவன் சொல்லுவான் ஆயிரம், எங்க போய் நீ கேட்டாலும் இதாப்பா தீர்ப்பு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது ஏன் அப்படி வருகிறது? நம்முடைய அறிவு பலவீனமானது. ஏன் வருகிறது என்று சொன்னால், அறிஞர்களுக்கு மத்தியில் சித்தாந்தங்களில் கருத்து வேறுபாடு, ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வதிலே கருத்து வேறுபாடு, வாதங்களை முன்வைப்பதிலே கருத்து வேறுபாடு, அனலைஸ் பண்ணுவதிலே கருத்து வேறுபாடு, மதிப்பிடுவதிலே கருத்து வேறுபாடு. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு இன்ஜினியர் போய் கேட்டோம்னா, ஒரு இன்ஜினியர் 50 லட்சம் ஆகுங்கிறான், இன்னொரு 60 லட்சம் ஆகுங்கிறான். துல்லியமான கணக்கை கொண்டு படித்த ஒரு படிப்பில் கூட கருத்து வேறுபாடு வருது. ரெண்டு பேரும் அறிவாளி தானே. அறிவற்றவன் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வருவான். இப்ப நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, அறிவின் ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை வச்சு எங்க அறிவு சொல்வதற்கு அப்பீலே கிடையாது, இவன் அறிவுக்கு அப்பீல் இல்லைங்கிறான். நீதிமன்ற அப்பீல் பூரா இவங்க என்ன செய்யறது? மறுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது, நீ சொல்ற தப்பு. அப்ப இந்த அறிவின் மீது உள்ள போலியான அகந்தை, அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அக்குவேற ஆணிவரா பின்னி எடுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. அவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறோம். என்ன பெருமை எடுத்துக் கொள்ளலாம்? ஆட்டை விட நான் மேல, மாட்டை விட மேலன்னு சொல்லிக்க. ஆடு மாடுகளை விட, கழுத குதிரையை விட எனக்கு மேலான அறிவு இருக்குன்னு சொல்லலாமே தவிர, எதுவும் எனக்கு தெரியாது இல்லை சொல்ல முடியாது. எதையும் சரியாக புரிந்து கொள்வேன் சொல்ல முடியாது. ஏன் அவ்வளவு போறோம்? ஒரே அறிஞன் 2000 ஒன்னு சொல்றான், 2017 ஒன்னு சொல்றான். என்ன அர்த்தம்? அதே ஆள் தானே. அப்ப கிறுக்கனா இருந்தான், அப்ப 2000 இப்ப கிறுக்கனா இருக்கானா? அப்ப அன்றைக்கு அறிவாளியா இருக்கும்போது ஒரு முடிவை சொல்றான், அடுத்து 17 வருஷம் பிறகு என்ன செய்யறான்? 10 வருஷம் பிறகு, 5 வருஷம் பிறகு, ஒரு மாசத்துல கூட, ஒரு நாள்ல கூட நேத்து ஒன்றை சொல்லுகிறான். நேத்து ஒன்று சொன்னேன், அது சரியில்லை இன்னைக்கு. அப்ப நேத்து அந்த அறிவு வேலை செய்யல. அட இன்னைக்கு சொன்னதை உறுதியா இருப்பேன்னு சொல்ல முடியும், நாளைக்கு இதையும் மாத்துவிய.
நேற்று அது சரி, இன்னைக்கு இது சரி, நாளைக்கு வேற ஒன்று சரிம்ப மாற்ற மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு மனிதனை அவன் எடுத்த முடிவுலையே ஒரு நாளைக்கு அந்த சித்தாந்தம் சரிங்கிறான், இன்னொரு நாளைக்கு இன்னொரு சித்தாந்தம் சரிங்கிறான். அப்ப நீ மாத்தி மாத்தி பேசுறீங்களா? என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவ்வளவு பூரணமானது கிடையாது. நீங்க நினைச்சுக்கிற அளவுக்குலாம் பெருமடிக்கிறவர்கள் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை விட கூட அதை சொல்லு. இது பேசுறது அறிவு. இந்த மாதிரி பேச முடியுமா? ஆட்டுக்கு மாட்டுங்களா? இது பெருமை அடிச்சுக்க. ஆடு பேசாது நான் பேசுவேன், ஆடு சிந்திக்காது நான் சிந்திப்பேன், ஆடு கணக்கு போட நான் இப்படி சொல்லிக்க. இந்த அறிவு இருக்குதுன்னு ஒத்துக்கொள்ளலாமே தவிர அறிவில் பிழை இல்லை, குறை இல்லை, பூரணமான அறிவு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ விஞ்ஞானிகள் அறிவாளிகள் எல்லாம் கடந்த காலங்களில் எவ்வளவு கண்டுபிடித்தார்கள். அவனு கணக்கில் தான் கண்டுபிடிச்சான், அவன் ஆய்வுல தான் கண்டுபிடிச்சான், அவனுக்கு மூளை இருக்கத்தான் செய்தது. இன்னைக்கு வந்து நல்லா பொய்ங்கிறான். அது தப்பா சொல்லிவிட்டார்கள். பூமி சுத்தலை சூரியன் தான் சுத்துன்னு சொன்னான் ஒரு காலத்தில். அதை சொன்னவன் யாரு? காட்டுமிராண்டியா? அவன் விஞ்ஞானி தான், அவன் அறிவாளி தான். அன்றைக்கு அவன் சிந்தித்த வகையில், அவனுக்கு தோன்றிய வகையில் சில முடிவுகளை சொன்னான் ஒரு காலத்தில். இன்றைக்கு அப்படியே மாத்திரியா இல்லையா? பாதியை மாத்தி விட்டீங்களே. அப்ப பாதி விஷயங்கள் அன்றைக்கு தப்பா சொல்லிவிட்டார்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பூமி எப்படி படைக்கப்பட்டது கேட்டா, சூரியனில் இருந்து உடைந்து ஒரு துண்டு கீழே விழுந்தது, அந்த துண்டு தான் பூமி. இவர பெரியார் கூட அவர் புத்தகத்தில் அப்படித்தான் அந்த காலத்தில். அவர் சொல்ல முடியாது. அவர் காலத்தில் இருந்த ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு. அதை சொன்னவர்கள் யாரு? அது ஒரு கணக்கு போட்டு சிந்தித்து பார்த்தா சொல்றான். ஆராய்ச்சி இல்லாம உளரல. அது அன்றைக்கு அவன் ஆய்வு செய்து அவனுக்கு தெரிந்த அறிவை கொண்டு சொன்ன அந்த விஷயம் பொய்யின்றாயிருச்சா இல்லை? இன்னைக்கு கான்செப்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப வந்து ஒரு மனிதன் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுற கருத்து வேறுபாடை பார்க்கிறோம், அறிவு முழுமை இல்லைன்னு தெரிகிறது. அது போக வந்து இவனே மாறி மாறி பேசுறானே, அதுல தெரிகிறது அறிவு முழுமையானது இல்லை. ஒரு அறிஞனுக்கு ஒரே ஆளுக்குள்ளே கருத்து வேறுபாடு. இது ஒருத்தனுக்கும் கருத்து வேறுபாடு வேற. ஒரே ஆளுக்கு ஜனவரியில் ஒரு கருத்து, பிப்ரவரி ஒரு கருத்து, 2000 ஒரு கருத்து, 2001 ஒரு கருத்து. அப்ப என்ன அர்த்தம்? பூர்ணமா இல்ல. அன்னைக்கு விளங்காம இருந்து விளங்கிட்டாங்கறான்ல. அப்படி 2வது சொன்னல உறுதியா இருந்திருக்கானா? 4 கருத்து சொன்னவனா இருக்கான். 2001 சொல்லிட்டு அதுவும் சிந்திச்சு பார்த்து தப்பா தெரியுது, இதான் சரி. அப்ப 2000 உள்ள தவறுன்னு கண்டுபிடிச்சு 2001 வேற சொன்ன, அப்புறம் அது தவறுன்னு கண்டுபிடிச்சு 2002 வேற சொல்ற, அப்புறம் அது தவறுன்னு கண்டுபிடிச்சு 2003 வேற சொல்ற. என்ன அர்த்தம்? சூழ்நிலையில வச்சு சிந்திச்சு நீ பார்ப்ப, தப்பு முடிவுக்கு வந்துருவ. அப்ப இதையெல்லாம் கண்டுபிடிக்காத ஒருத்தன் வந்துட்டு என்ன செய்யறான்? அல்லாஹ் கொஞ்சம் கலரை காட்டு, நேரத்தை காட்டுங்கிறான். அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவு எங்கடா இருக்குது? இதை ஒருத்தன் தயாரிச்சான்னு உனக்கு கண்டுபிடிக்குமே தவிர அவன் யாருன்னு போய் அவனை காட்ட முடியுமா? சிந்திச்சு பார்த்து இதை வந்து ஒரு கற்பாவில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லி பார்ப்போம். இது யாரோ ஒருத்தன் செஞ்சான், இந்த போடியத்தை யாரோ ஒருத்தன் செஞ்சான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மரத்துடைய கலை அவனுக்கு தெரியும் என்று கண்டுபிடிக்கலாம். இது செஞ்சவன் யாரு? கண்டிப்பா இது மத காரணத்தான் இருப்ப சொல்ல முடியுமா? கண்டிப்பா இது கற்பா உள்ளவனா இருப்ப சொல்ல முடியுமா? கண்டிப்பா 25 வயசுக்காரன் தான் செஞ்சிருப்பான்னு சொல்ல முடியுமா? அப்ப எதை கொண்டு அறிவுல வருமோ அதான் அறிவுல வரும். எது அறிவில் வராது அது வராது. இந்த வித்தியாசத்தை வழங்காம என்ன செய்யறான்னு கேட்டா, அறிவு கேட்ட இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லப்ப. அப்ப இறைவன் இருக்கிறாங்கிற சக்தியை உணர்ந்து விட்டு இறைவனை காட்டுன்னு சொன்னீங்கன்னா, அப்ப எல்லா பொருளுக்கும் இப்படி சொல்லணும். நீ பார்ப்போம், உன் அறிவை கொண்டு ஒரு பொருளை பார்த்து விட்டு அது ஒருத்தன் கட்டுனான்னு மட்டும் சொல்லக்கூடாது. அவன் யார் என்ன டீட்டெயில் வரையும் சொல்லணும். நீ அல்லாஹ்வுக்கு கடவுளுக்கு கேட்கறீங்கள, கடவுளுக்கு என்னென்ன கேள்வி உனக்கு கேட்கிறாயோ அதே மாதிரி நீ பார்க்க ஒன்று படைக்கப்பட்ட ஒரு பொருளை பார்த்து விட்டு அதை படைச்சவனை பத்தி கண்டுபிடிச்சு சொல்லி பார்ப்போம். உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுவ. எப்ப சொல்லலாம்? இது யார்கிட்ட என்னங்கிற ஒரு டீட்டெயில் யாராவது சொல்லி அல்லது சாட்சி இருந்து யாராவது பார்த்து வீடியோவில் எடுத்து இப்படி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா காட்ட முடியுமே. அது ப்ரூஃப் இருந்து பார்க்கறது சிந்தித்து கண்டுபிடிக்கிறது அல்லது மூளையை கொண்டு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. பார்த்து நம்புறதுக்கு பேர் அறிவு கிடையாது. அப்படி வேண்டுமானால் இதை செய்யற ஒரு ஆள் யார் செய்ய உனக்கு தெரியல, இதை செய்யும் போது வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம், அது போட்டு காட்டுறோம், ஓ இவர் தான், அப்ப கண்டுபிடிக்கலாம். இது அறிவை கொண்டு கண்டுபிடிக்கிறதா? ஒரு கிராமத்தானே கண்டுபிடிச்சிருவான். இது அறிவாளி படிச்சவன் தான் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்ப செய்யறத பார்த்து விட்னஸ் இருந்து கண்டுபிடித்தால் அதுக்கு அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி இல்லாம எந்த ஒரு பொருளையாவது ஒருத்தன் படைச்சான் என்று அறிந்து கொள்வதால், படைச்சவனுக்கு நல்ல ஆற்றல் இருக்கு என்று அறிந்து கொள்வதால் அவனுடைய முழு டீட்டெயிலும் தெரியுமா? தெரியற அளவுக்கு அறிவு இருக்குதா? கடவுளை விட்டு உலகத்தில் எந்த ஒரு பொருளையாவது அவன்கிட்ட காட்டுவேன், அதை பார்த்துப்பட்டு பூரா டீட்டெயில் கூட சொல்லி பார்ப்போம். சொல்ல இயலாது. அப்ப இது படைக்கப்படல. அப்ப
சொல்ல யாருமே படைக்க தன்னால உண்டாச்சா? அப்ப படைக்கப்பட்டதுன்னு ஒத்துக்கிறவும் செய்யற, அவனோட டீட்டெயில் தெரியாம இருக்குது, அதையும் ஒத்துக்கிற. அதே மாதிரி தான் அல்லாவுக்கு, கடவுளுக்கு அப்படி முடிவு. அதான இப்ப அறிவு. உலகத்தில் அறிவை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அதே மாதிரி ஏன் கடவுள் விஷயத்தில் பயன்படுத்த நீங்க மறுக்கிறீங்க? சிந்திக்கிற முறையில் பிழை செய்கிறீர்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதன் அவனுக்கு முரண்படுவதை நீங்க பார்க்கிறீங்க. முந்தைய காலத்து விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க கருத்தை மறுக்கிறான்ல, அதுலயும் தெரிகிறது இது நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், நம்ம பெருமை அடிச்சுக்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாது. அப்பம் முப்பாட்டம்னு கொஞ்சம் கூட குறைய சில அறிவியலை கண்டுபிடிச்சா கூட சித்தாந்தங்களை தத்துவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நான் கேட்கிறேன், அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது என்பதுதான் பகுத்தறிவு. விஞ்ஞானத்தின் முடிவு என்ன? அறிவை கொண்டு எல்லாம் முடியும் என்பது விஞ்ஞான முடிவா? அறிவு எல்லைக்கு உட்பட்டதுதான். ஒரு எல்லையை தாண்டி என்ன முடியாது. இந்த கண்ணால செவத்துக்கு அப்பால உள்ளது பார்க்க முடியுமா? பார்க்கத்தான் முடியாது. அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து, நான் சிந்தித்து பார்த்த வகையில் இந்த செவத்துக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நேற்று முன்னால் பார்த்தான்னு சொல்லியிருக்கலாம். நேற்று முன்னால் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருந்தா சொல்லலாம். திடீர்னு கண்ணை கட்டி ஒரு இடத்துல விட்டுவிட்டு இதுக்கு மேலே இருக்கு என்ன சொல்லு, யோசிச்சு பார்த்துட்டு இதான் இருக்கு சொல்லு பார்ப்போம். அப்போ யோசனை அடங்கும்? அதெல்லாம் அடங்காது. பின்னாடி என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, வலப்பக்கம் என்ன இருக்கு, இடப்பக்கம் சொல்ல முடியுமா? அப்ப நம்ம அறிவை கொண்டு என்ன தெரியுங்கிறது நமக்கே தெரியத்தானே செய்யுது. இவ்வளவு பலவீனமா இருந்து கொண்டு நீ என்ன செய்யற? உண்டாயிருக்கா தெரியுது, இது தன்னால உண்டாயிருக்க முடியாதுன்னு விஞ்ஞானியே சொல்றான். இது கண்டிப்பா சின்ன ஒரு ஒண்ணும் இல்லாதிலிருந்து ஒரு திடீர்னு ஒரு அணு உண்டாக முடியாது. வெடிச்சா இவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் அதற்குள்ள இருக்க முடியாது. அப்படி இருந்தா கூட சரி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒன்றா இணைத்திருக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு கடவுள் துகள் இருந்து ஏதோ ஒன்று இருந்து கடவுளுடைய கட்டளைன்னு ஒன்று இருக்க போய்தான் அது உண்டாயிருக்கிறது என்று ஒரு சாத்தியம் இருப்பதாக ஒத்துக்கொள்றான். அதன் அந்த அளவுக்கு ஒத்துக்கப்பா நீ. அவனுடைய உயரம் கலரு ஆற்றலாம் அதெல்லாம் உனக்கு தேவை வேணாம். அப்படி ஒருத்தன் இருக்கிறான், சூப்பர் பவர். சூப்பர் பவர் இது தெரியுது, வேலையை பார்த்து கண்டுபிடிக்கிறது, செயலை பார்த்து என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கிறான், அதை வச்சு அவனுடைய ஆற்றல் வழங்கலாம். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதும் ஆற்றலும் தான் அறிவை கொண்டு விளங்க முடியுமே தவிர அவனுடைய அட்ரஸ் விளங்காது. இவன் அட்ரஸ் கேட்கறான், அல்லாஹ்வுடைய அட்ரஸ் சொல்லு, கடவுளுக்கு அட்ரஸ் சொல்லி பார்த்துட்டு வரணுங்கிறான். அது எதுக்காவது அட்ரஸ்? நீ பொருளை பார்த்து அட்ரஸ் தெரியுமா, ஃபுல் டீட்டெயில் தெரியுமா, பயோடேட்டாலாம் தெரியுமா? அப்ப இவன் என்ன செய்யறான்? பயோடேட்டா கொண்டா கொடு, அப்பதான் நம்புவேன். அவன் இருக்கிறான்னு தெரியத்தான் செய்யுது அறிவுக்கு. அவன் யாருங்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீ பயோடேட்டா கூட கொடுன்னு கேட்கறான். இது அறிவா? இது சிந்திக்கிற முறையா? இது பகுத்தறிவா? பகுத்தறிவு உள்ளவர்கள் இப்படித்தான் உலகத்தில் எல்லாத்திலும் நட பார்ப்போம். இதுல பேசின மாதிரி அனைத்தில் இருக்க முடியுமா? முடியாது. பகுத்தறிவாளர்கள் சில விஷயங்களை பார்த்து விட்டு அங்க பேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் போடுறா, பெரிய பயங்கரமான கேள்வின்னு சொல்லு. அதுக்கு தான் அந்த பதில். வெளியே சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. இடையில சொல்லுகிற காரணம் என்னன்னு கேட்டா, மறுப்புங்கிற பேர்ல இதுதான் பதிலாக கொண்டாந்து ஃபுல் டீட்டெயில் கொண்டாந்து காட்டுப்பா, நாங்கள் மறுக்க போறோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு வாதம் மாதிரியும் அறிவார்ந்த ஒரு வாதம் மாதிரி என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறார்கள். இது அறிவு இல்லை, மடமையான வாதம். அது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது மறுபடியும் வருவோம். இந்த அணு வெடித்தது இல்லையா, வெடித்துப்படி போல செதறி சூரிய சந்திரன் எல்லாம் வந்துச்சு. ஓகே, அதுக்கு உனக்கு ஆன்சர் பண்ண முடியல. இப்படி அணுவில் இருந்து உயிருள்ள பொருள் எப்படி வரும்? விஞ்ஞானி சொல்ல பார்ப்போம். உயிருள்ளதாக இப்போ நம்ம ஆடு மாடு கழுது அதெல்லாம் வந்திருக்கு, வெடிச்சு செதறி பூமி ஆயிடுச்சு. பூமி ஆனவனு பூமியிலிருந்து என்ன வருது? ஆடு வருது, மாடு வருது, கழுதை வருது, குதிரை வருது, கொசு வருது, ஈ வருது, யானை வருது, எறும்பு வருது, இன்னும் பாக்டீரியா கிருமிகள் வருது, என்னென்னமோ வருது. கோடான கோடான உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. இந்த உயிரினம் எப்படி வரும்? ஒரு அணுவுல இருந்து உடைச்சி ஒரு மாவு உடைச்சிருந்தா அது மாவு தூளா தானே இருக்கு, அப்ப இரும்பு தூளா தானே இருக்கு. அதுல எப்படி உயிருங்கிற ஒரு சக்தி, உயிர் வளர்ச்சி டெவலப் ஆகுறது, வளர்ந்துகிட்டே போகுது, விரிவடை இருந்து வேற வளர்ந்துகிட்டே போகுது. இந்த தன்மை அதுக்குள்ள எப்படி இருந்தது? ஒரு பொருள் வெடிச்சு வந்தால் அதுக்குள்ள உயிர் உள்ள ஒன்று வரும் என்பதற்கு லாஜிக்க சொல்லி பார்ப்போம். எந்த ஒரு விஞ்ஞானியாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அட்டை உயிர் உள்ளதாக வந்துட்டு போகுது, பகுத்து அறிவு உள்ளது எப்படி வரும்? ஒரு அணுவுக்குள்ள பகுத்தறிவு இருக்குமா? பகுத்தறிவு உள்ள ஒன்றிலிருந்து பகுத்தறிவு வரலாம். பகுத்தறிவு இல்லாத ஒரு பொருள் வெடிக்கிறது, அந்த அணுவுக்கு பகுத்தறிவு இருந்துச்சா? எந்த அணு முதலில் வெடித்ததோ அந்த அணுவுக்குள் பகுத்தறிவு இருந்ததா? அந்த அணுவுக்குள் உயிர் இருந்ததா? இல்ல. மின் சக்தியினால் ஓடுகிறது, அது ஒரு விஷயம். அறிவுங்கிறது மனுஷனுக்கு இருக்குல்ல, இந்த அறிவு என்பது எந்த அணுவின் மூலம் அது கிடைக்கும்? கிடைக்காது. அறிவு வருவதற்குரிய எந்த காரணத்தையும் எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியல. எப்படி இந்த அறிவு என்பது ஒரு மெட்டீரியல் கிடையாது, அறிவுங்கிறது ஒரு பொருள் கிடையாது தானே.
இந்த அறிவு என்பது வந்து இது நல்லது, இது கெட்டது, இது பெருசு, சின்னது, இப்படி இவ்வளவு நாள் பேசுறமே, இந்த தன்மையெல்லாம் கொண்ட ஒரு படைப்பு மனிதன் என்கிற ஒரு படைப்பு எப்படி வந்தது? பதில் இல்லை. விஞ்ஞான பூர்வ பதில் இல்லை. தர்க்க ரீதியாக சொல்ற இயற்கை கேட்டான். இயற்கை என்ன இயற்கை? அதுல என்ன இருக்கு அது வர்றதுதான் இயற்கையே தவிர இதிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வர்றது இயற்கையா? இதிலிருந்து இரும்புத்தூள் வர்றது இயற்கைன்னு சொல்லு. ஒரு பொருள் என்ன இருக்குமோ அது வெளிப்படுவது இயற்கையா? இது இயற்கைக்கு மாற்றமா? இயற்கைக்கு மாற்றமான ஒரு செயலுக்கு இயற்கைன்னு காரணம் சொல்றேன். என்ன பாருங்களேன் எவ்வளவு மழுங்கி போகுதுன்னு. இது இயற்கைக்கு மாற்றம். அந்த அணுவிலிருந்து இதெல்லாம் வரும் என்பது, இவ்வளவு அறிவு வருவது என்பது அதெல்லாம் கண்டிப்பா சாத்தியமே இல்லை. அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லுகிறது இறைவன் ஒருத்தன் இருந்தே தீர்கிறான். அவன் என்ன மாதிரியான அவனுடைய கோலம், வடிவம், அவனுடைய முகவரி நமக்கு அறிவுபூர்வமாக மார்க்கத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் சொல்ல அறிவுபூர்வம் மட்டும் பேசுறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் ஒரு அறிவாளி எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இதை படைத்த ஒருவன் இருக்கிறான். அவன் சாதாரணமானவன் அல்ல, மகா சர்வசக்தன். இந்த ரெண்டு முடிவுக்கு வருவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. இன்னும் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து பின்பற்றுவது. படைத்த இறைவன் ஒருத்தன் பார்த்து கொண்ட சூப்பர் பவர் இருக்கிறான், இருந்தே தீர்கிறான். நம்ம அப்பம் பாட்டுன்னு சொன்ன நம்பி நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களே சிந்தித்து பார்த்தால் அதை விட பன்மடங்கு 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 அதிகமாக கடவுள் இருக்கிறான் நம்பிக்கை நமக்கு வர வேண்டும், வரும் என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை பார்க்கலாம். தாலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் கடவுள் என்றால் யார், அந்த கடவுளை எப்படி நம்ப வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் சில செய்திகளை அறிந்து வருகிறோம். அதில் முதன்மையானதாக அல்லாஹ் சொல்வது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்கிற ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள், விளங்கி பின்பற்று என்று, விளங்கி நம்பு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குட்டுத்தனமாக நம்பாமல், நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நம்பாமல், நாம சிந்தித்து பார்த்து இறைவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான், அப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதற்கு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதனுடைய துவக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்து எப்படி இறைவன் இருக்கிறான் என்பதை கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். இது போக அவ்வளோ பெரிய தூரமான விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு சாத்தியமானது. நம்ம இந்த வாழ்கிற இந்த பூமியில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தால் அங்கே அல்லாஹ் இருக்கான்னு தெரியும். பெரிய பெரிய ஆராய்ச்சி, பிரபஞ்சம் எப்படி வெடித்தது போனது என்பதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், அவங்க சொல்கிறதுனால நம்புகிறோம். இப்போ நாமளே சிந்தித்து பார்த்தால் கூட கண்டிப்பாக இறைவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான் என்று ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல ஒரு முத்திரை வைத்திருப்பான். இறைவன் இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி எல்லாத்துலேயுமே இருக்கும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இது இறைவன் இல்லாமல், கடவுள் இல்லாமல் இது உருவாகி இருக்க முடியாது. இப்போ நம்ம ஒரே ஒரு ஜோடி, ஆதம் என்கிற ஹவ்வா என்கிற ஒரு ஜோடிக்கு தான் நம்ம இவ்வளோ பேரும் பிறந்திருக்கிறோம். எல்லாமே ஒரு கம்பெனியுடைய தயாரிப்பு தான். ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக இருக்கணும். தனித்தனியாக நம்ம அடையாளம் கண்டுகொள்கிறோம். ஒவ்வொருத்தரையும் இவர் என்னார், இவர் என்னாருன்னு சொல்லி ரெண்டு தடவை பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ வித்தியாசமாக நம்ம என்ன செய்கிறோம். ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறாங்க, 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 4 ஒரே மாதிரி ஒரு அச்சில் தான் வார்க்கப்படுது. ஆனால் ஒரு அச்சில் வார்க்கப்படுவது வந்து ஒரே மாதிரியாக இருக்கான்னா ஒரே மாதிரியாக இல்லை, தனித்தனியாக நம்ம என்ன செஞ்சிடறோம், அவரை பிரித்து அறிந்து கொள்கிறோம். ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய அறிவாளிகளால் உண்டாக்கப்பட்ட கம்பெனிகளில் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஐஃபோனுங்கிற ஒரு ஃபோன் போடுறான், 2 மாடல் வச்சுருப்பான், 3 மாடல் வச்சுருப்பான், அவ்வளோதான். எத்தனை போட்டாலும் சரி அந்த 3 தான். அப்போ திருப்பி திருப்பி உண்டாகிறது எல்லாம் என்ன செய்யும், 5 உண்டா அந்த 5 அதான், 6ன்னா அதான் 6, அதைத்தான் எல்லாரும் வைத்துக்கொள்ள வேண்டும். தயாரிக்கிற ஒவ்வொன்றும் வெவ்வேறையாக இருந்தால் என்ன ஆகுறது, ஒவ்வொரு ஃபோனும் வெவ்வேறையாக இருந்துச்சுன்னு வைங்க, அதனுடைய தன்மையில், தரத்தில், எல்லாத்திலும் வித்தியாசமாக இருந்தால் பெரிய முயற்சி பண்ண வேண்டும், ரொம்ப மெனக்கிட வேண்டும். ஊற்றி ஊற்றி எடுத்துடுறாங்க இப்போ அச்சில், அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு படைப்பு இருந்தாலும் ஒன்றிலிருந்து வேறு மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரியா இல்லை. ஒரு மரத்திலிருந்து காய்க்கிற காய்கள் ஒரே மாதிரியாக இருக்காது, ஒரு மரம் தான், அதில் காய்க்கிற மாம்பழங்கள்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது.
அந்த மரத்தில் உள்ள மாம்பழத்திலே பெருசு, சின்னது, உருண்டையானது, நீளமானது, அது மாதிரியாக உள்ள தன்மையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மரத்தில் காய்க்கிற இளநீல இது இனிக்குது இனிக்காதெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு. அப்போ ஒரு மரத்தில் காய்க்கிற கனிகள் அப்படி இருக்கிறது. ஒரு தாய்க்கு தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் இப்படி பலவிதங்களாக 700 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 700 மாதிரி இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து ஒவ்வொன்றையும் ப்ரோக்ராம் பண்ணால் மாத்திரம்தான் இது இருக்குமே தவிர அதிலிருந்து அது வந்து விட்டது, இயற்கையாக வந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு உத்தரவு போட்டு ரொம்ப பெரிய ஒரு ஜீனியஸாக இருக்கிற ஒருத்தன் அதை செய்கிறான் என்பதை இந்த உலகத்தில் அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தாலும் நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம கண்ணை கொண்டு பார்க்கிறோம். இந்த கண்ணுண்டா என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் இறைவன் இருக்கிறான். இந்த கண்ணில் என்னென்னலாம் இருக்கிறது பார்க்கிறோம். பார்த்த உடனே கோடிக்கணக்கான படங்களை எடுத்து வச்சுக்கிறது. அது இந்த கண் என்பது ஒரு கேமரா தானே. அப்போ நானோங்கிறானே, நானோவுக்குலாம் மிஞ்சின நானோவா இருக்கிறது. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு கேமராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொருளுக்குள்ளே வைத்திருக்கிறான். அப்போ இதில் கோடிக்கணக்கான படங்களை எடுக்கிறோம். எடுத்து உள்ள ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகுறதுனால தான் கண்டுபிடிக்கிறீங்க. நேற்று பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தோன்னு கரெக்டாக அப்படி கண்டுபிடிக்கிறீங்க. நேற்று ஒருத்தரை பார்க்குறீங்க, திருப்பி இன்னைக்கு ஒருக்கா பார்க்குறீங்க, நேற்று வந்தீங்களான்னு கேட்குறீங்க. இந்த படத்தையும் அந்த படத்தையும் உள்ள அனுப்பி கம்பேர் பண்ணுது. ஏற்கனவே எடுத்த படம் அங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ஒரு படம் போயிடும். அது அனைத்து வகையிலும் இப்படி அனலைஸ் பண்ணி இந்த சட்டையை மாற்றிருந்தாலும் சரி, நீங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றிருந்தாலும் சரி, நேற்று வந்தாலும் கரெக்டாக சொல்லிவிடுது. அந்த படத்தை எடுத்து வைத்து இந்த படத்தை எடுத்து வைத்து உள்ள ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. இவ்வளவு ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கணும். ஒன்றுமே இல்லை. பார்த்தா சும்மா சதை துண்டு தான். மூளை எடுத்து பார்த்தா என்ன இருக்குது, கண்ணில் என்ன ஒன்றுமே கிடையாது. சும்மா நரம்புகளும் சதையும் கொழுப்பும் இதுதான் இருக்கிறது. பார்த்தால் அது உள்ள என்ன இருக்கிறது? இவ்வளோ பெரிய அதிசயங்கள்லாம் இருக்குமானால் இது இயற்கையாக இருக்குமா? இது தன்னால் உண்டாயிருக்க முடியுமா? இது ஒரு பெரிய ஒரு மகா சர்வசக்தன் இதை செஞ்சிருக்க மாட்டானா? இப்படின்னு உங்கள் கண்ணு பார்வையெல்லாம் சிந்திச்சாலே அங்கே இறைவன் இருக்கான்னு தெரியும். நாம் பேசுகிறோம், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் கேட்குறோம். இந்த கேட்குறதுக்கு என்ன இருக்குது? கேட்குற சவுண்டு விளங்குது இல்லையா? அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு ட்ரம்முண்ட சொல்லுவது பெரிய வார்த்தையாக இருக்கு. ட்ரம்முண்டா என்ன? மெல்லிய சவு, அதான். அதில் போய் அடித்தவொன்னே என்ன செய்கிறது? காது வழியாக உள்ளே போய் அடித்து மோதும் போது இந்த சவுண்டுன்னு உங்களுக்கு விளங்குகிறது. அப்போ அது எத்தனை வகையாக, அது ஒருத்தர் தமிழ்ங்கிறீங்க, மலையாளங்கிறீங்க, இந்திங்கிறீங்க, பிடிச்ச வார்த்தைங்கிறீங்க, பிடிக்காத வார்த்தைங்கிறீங்க, திட்டுறாங்கிறீங்க, புகழ்றாங்கிறீங்க, முட்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணி என்ன செய்யறது? அந்த காது வாங்கி உள்ள அனுப்புதான் சவுண்டு பார்த்து என்ன செய்யுது? இது தமிழ் பேசுகிறான், இவன் மலையாளம் பேசுகிறான், இவன் உன்னை திட்டுறான், இவன் உன்னை பாராட்டுறான், இவன் உன்ட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறான். இவ்வளவும் இதுக்குள்ளே அடித்தவுடனே அவ்வளோ உள்ளுக்கு போயிடுது. உள்ளே போய் அனலைஸ் பண்ணி இந்த சவுண்டுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு அதிசயங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரம்மில் வைத்திருக்காங்க. காதை பற்றியே ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். நீங்களா சிந்திப்பதற்கு தொட்டு தான் காட்டுகிறோம். உங்கள் காதை சிந்திங்க, உங்கள் கண்ணை சிந்திச்சு பாருங்க, உங்கள் நாக்கை சிந்திச்சு பாருங்க. அல்ல அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஃபில் அர்லி ஆயாத்துல்லில் மூக்கினின், இந்த பூமியில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஒஃபி அம்புசிக்கும், உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அல்லாஹ் எங்கேன்னு போய் விஞ்ஞானிட்டு எல்லாம் கேட்க வேணாம். உனக்குள்ள நீ சிந்திச்சு பாரு. அஃபலா தஅக்குலூன், சிந்திக்க மாட்டீர்களா? அப்ப நம்மை சிந்தித்து பார்த்தால் நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோமே ஆனால் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் பவர் இல்லாம நடக்கவே செய்யாது. இந்த நாக்கு ஒரு சதை துண்டு தானே. இந்த சதை துண்டில் எத்தனை வகையான ஆற்றலை வைத்திருக்கிறான் இறைவன். எத்தனை வகையான ஆற்றலுக்குள்ள இருக்குன்னு பார்த்தால் இறைவன் இருக்கான்னு தெரியுதா இல்லையா? நாக்கில் ஒரு பொருள் இனிக்குதுங்கிறீங்க, கசக்குதுங்கிறீங்க, புளிப்பு இருக்குதுங்க. இந்த நாக்குக்கு மட்டும் ருசி இல்லைன்னு வைங்க, மனுஷன் திங்க முடியுமா? எதாச்சும் மண்ணை திங்கிற மாதிரி தான். அப்போ வகை வகையாக இருக்கணும், இவன் நல்லா சாப்பிடணும், இவன் தெம்பா வரணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த நாக்குக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் டிஃபரெண்ட் பண்ணக்கூடிய. ஆடு மாடுகளுக்கெல்லாம் இனிப்பு தெரியுமா, கசப்பு தெரியுமா? அது வேப்பிலை எப்படி நல்லா திங்கி நமக்கு திங்க முடிய மாட்டேங்குது. மாடுகளுக்கு ஆடுகளுக்கு வேப்பிலையை போட்டோம்னா அது கசக்குதா? ஏதாவது அது பாட்டுக்கு இனிப்பு அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுது. நமக்கு தான் இந்த வித்தியாசம்லாம். ஏன்? பல வெரைட்டியாக திங்கிட்டுவீங்க, நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் உட்காந்து ஏற்பாடு பண்ணுறாங்க வழங்கலை அதில். அப்போ எத்தனை வகையான சுவைகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அதுபோக என்ன செய்கிறது? இது வந்து நாக்கு அசைக்கிறோன்னா பாஷை வருது. பாஷை பேசுகிறோம்ல, பேசுகிறவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அதுக்கு ஒரு மிஷினாக இருக்கு, உள்ள ஒன்றும் கிடையாது. நாவை மேலங்கள் அசைப்பது தான், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நாவை அசைப்பதுனால என்னென்னலாம் வருகிறது? பலவிதமான பாஷைகள் வருகிறது.
இதை விட பெரிய பெரிய நாக்குகள் ஆடு மாடுகள்லாம் இருக்குது. மாட்டு நாக்கு பெருசாக தான் இருக்குது, அதுவும் அசைக்கத்தான் செய்கிறது, அதில் பாஷை வரமாட்டேங்குது. அப்போ ஆடு மாடுகள்லாம் நாக்கு இருந்தாலும் நாக்கை அவைகளும் அசைத்தாலும் கூட அதிலிருந்து பேண்ட் ஒரு சத்தம் வருமே தவிர அதை தவிர வேற ஒன்றும் அந்த நாக்கினால் வெளிப்படுத்த முடியவில்லை. அதை விட ஒரு சின்ன ஒரு சதை துண்டை என்ன செய்கிறோம், ஒரு மேலுங்கள் அசைக்கிறோம், அது வந்து இது காணாங்கிறோம், இது மானாங்கிறோம், இது ஆனாங்கிறோம், இங்கிலீஷுங்கிறோம், தமிழுங்கிறோம், எல்லாமே இந்த ஒரு நாக்கு அசைப்புல ஒரு நாக்குங்கிற ஒரு சதை துண்டுக்குள்ள இவ்வளவு வேலையும் இருக்கிறதா இருந்தால் இதெல்லாம் தன்னால் உண்டாயிருமா? இது இயற்கையாக உண்டாயிருமா? அப்போ அதில் என்னமோ ஒருத்தன் ஒரு சூப்பர் பவரான ஒருத்தன் இருந்து செஞ்சாலே தவிர அந்த பொருளுடைய தரத்தை பொறுத்து நம்ம என்ன விளைக்கிறோம், இது கண்ணால் உண்டாயிருக்காது, கண்டிப்பாக ஒருத்தர் செஞ்சிருப்பான்னு விளங்குறோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும், உலக கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும், இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும், ஃபேனை பொறுத்த வரைக்கும், இந்த வீடியோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதை எவனோ செஞ்சுருக்கிறான், விவரமானவன் செஞ்சுருக்கான். இது ஒருத்தம் கூட செஞ்சுருக்க முடியாது, பலருடைய கூட்டு முயற்சி இதுக்கு தேவைப்படும். அப்படியெல்லாம் வழங்குறமா இல்லை. அந்த பொருளுடைய தராதரத்தை பொறுத்து, அதனுடைய தன்மையை பொறுத்து இது ஒத்தம் செஞ்சிருக்க முடியாதுலாம் கூட வழங்குறோம். அப்படிங்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள்லாம் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிறன்னு சொன்னால், அப்போ ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருந்து ஏற்கிறான் அங்கே நினச்சி பார்த்தா கூட கண்டிப்பாக ஒருத்தன் இருக்கிறான். இப்போ நம்ம சாப்பிட்றோம், அப்போ சாப்பிடுவது வந்து கழிவாக வெளிவருது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, அந்த உள்ள என்ன நடக்குன்னு ஒருத்தர் சிந்திச்சாலேயே நாத்திகனா இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டு சாப்பிட்டு போயிடுறோம், சாப்பிட்டோன்னு அரைச்சி கூழாக்கி வெளியே தள்ளு, அது ஒன்று தான் நமக்கு தெரிகிறது. அது உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது, அதில் உள்ள தனித்தனியாக பிரித்து, குளுக்கோஸை பிரித்து, தேவையானது பிரித்து, மருந்தை பிரித்து, என்னென்ன இருக்குதோ யூரியா பிரித்து, பல வகையான பிரிவினைகளை பிரித்து எடுத்து அந்த ரத்தம் உடம்புக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்கும் கொண்டே சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கு, சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த இரத்த ஓட்டம் என்பதற்குள்ளே சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கான், இறைவன் இருக்கிறான். அப்போ இறைவன் இருக்கிறான் என்பதை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கழிவை பிரித்து, மலத்தை பிரித்து, சிறுநீரை பிரித்தவர் இல்லாமல் அதில் என்ன தேவை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அதில் 999 கழிவாயிருங்க. 1999 அந்த ஒரு அளவு அதான் நம்ம எடுத்துக்கிறது உடம்பு. அப்படி ஒவ்வொரு சாப்பாடுலையும் அதிலிருந்து தேவையான சத்துக்களை எடுத்து இது எல்லாத்தையும் கழித்து தள்ளி விட்டுவிடுது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மெஷினரி ஒர்க்கு உள்ள இயங்கி கொண்டிருக்கிறது. மிஷினரியில் கூட இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாது. இது மாதிரி செய்கிறாண்டா பல ஒரு யூனிட் போடணும். இவ்வளோ வேலையும் செய்கிறதா இருந்தால் நம்ம மெட்ராஸ் அளவுக்கு ஒரு யூனிட் போட்டால் தான் என்ன செய்ய முடியும், அந்த உணவை இத்தனை வகையாக பிரித்து எடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, சும்மா ரப்பர் மாதிரி உள்ள இருக்குது, அதுக்குள்ளே 50 வேலையும் நடக்குது, அரைச்சி தள்ளிடுது. அதை விட வலிமையானதே எல்லாம் உள்ளே இருக்கிற அந்த குடல் என்பது இந்த மிஷினை இரும்புலையாக இருக்குது, அது சாதாரண ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிறது. அது எலும்பையும் அரைக்கிறது, இரும்பு தின்ற சமயத்தில் அதையும் போட்டு அரைச்சிடுது, அரைச்சி கரைச்சி தூளாக்கி பசுப்பமாக்கி என்ன செய்யறது, வெளியே தள்ளி விடுகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம வளரணும், வாழணும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான், நமக்குள்ள பல ஏற்பாடுகளை செய்கிறான் என்று வழங்குதா இல்லையா? நம்ம நிற்கிறதுல இறைவனில் நிற்க முடியுமா ஒரு மனுஷனுக்கு? நீந்த 2 காலம் நிற்க இயலுமா மனுஷனால? நிற்கவே இயலாது, இயற்கையில் நிற்க இயலாது. ஏன்? 3 கால் இருந்தால் தான் பேலன்ஸாக நிற்க முடியும். செங்குத்தாக இருப்பதற்கு 2 கால் பத்தாது, 2 சைக்கிள் நிற்காது, ஸ்டாண்டு போடணும். 2 வீலருக்கு ஸ்டாண்டு போட தான் நிற்கும். ஆட்டோ நிற்கும், ஆட்டோன்னா ஓடாமல் நிற்கும். கார் நிற்கும், ஏன்னா 3 கால் 4 கால் இருக்குது. மாடு ஆடு மாடெலாம் நிற்கலாம். நீங்கள் செங்குத்தாக நிற்கிறீங்களே அதுவே அதிசயம் தானே. ஒரு பேலன்ஸ்லாம் நிற்கிறீங்க, அந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. நிற்கிறதுன்ற நடத்தினா இப்படி சாஞ்சிராமல் அப்படி சாஞ்சிராமல் அந்த காதில் அது ஒரு திரவத்தை ஒரு கடவுள் படைத்து இறைவன் கொடுத்து அந்த திரவம் பேலன்ஸ் பண்ணுவேன்னு செய்கிறதுங்கிற சாகிற மாதிரி இப்படி செஞ்சுக்கிறது. அப்படி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம என்ன செய்கிறோம், பேலன்ஸ் பண்ணுறதுனா நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது, ஓட முடிகிறது. இதெல்லாம் இயற்கை முடியவே முடியாது. சாதாரணமாக சிந்தித்து பார்த்தால் முடிகிற காரியம் இல்லை. அப்போ முடியாது, நீங்கள் உட்கார்ந்துருக்க முடியாது, பிறண்டுருவீங்க. அது எல்லாமே பேலன்ஸ். அப்போ ஒரு அணுவும் பேலன்ஸ் பண்ணுகிறது. உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் பேலன்ஸ் பண்ணுற காரணத்தினால தான் நிற்க முடியுது, நடக்க முடியுது. இப்படி எல்லாமே இருக்கிறது. சில விஷயங்கள் கட்டளைகள் மனிதனுக்குள்ள கோடிக்கணக்கான கட்டளை ஒரு செகண்ட்ல வந்துகிட்டே இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கிறேன், முதுகுக்கு பின்னாடி எறும்படிச்சு இப்படி போய் அடிக்கிறான், பார்க்கவே இல்லை. பார்க்காட்டாலும் கரெக்டாக போய் அடிக்கிறோமா இல்லையா? அடிக்கிற இடத்துல சொரியற முடியுதா இல்லையா? அந்த இடத்துல ஏதோ ஒரு உறுத்தல் ஏற்பட்டால் உடனே அங்கேருந்து கமாண்ட் வந்துடுது. நான் பேசி கொண்டிருந்தாலும் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் வேறு வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் வேற ஒரு விஷயம் அது உடனே சொரிகிறோம், அது அடிக்கிறோம், அதுக்குரிய தீர்வை காண்றோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இப்படி ஒரு மனிதன் தனக்குள்ள இப்படி சிந்திச்சு பார்த்தால் இறைவன் இல்லைன்னு சொல்லுவானா? அப்போ நம்ம படைச்சிருக்க ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாருங்க.
உங்களுக்கு ஈரலை சிந்திங்க, குடலை சிந்திங்க, கிட்னியை சிந்திங்க, ஒன்று சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக இருந்து நடந்திருக்குமே தவிர அதுவாக இந்த மண்ணிலிருந்து உண்டாயிருக்க முடியாது. மண்ணு தான் உயிருள்ள ஒன்று வந்திருக்க முடியாது. அப்ப மண்ணிலிருந்தா இன்புட் வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? மண்ணு தான் இறைவன் படைச்சா நம்ம நம்புறோம். ஆனா மண்ணிலிருந்து உலகம் இருக்குது இல்ல. கண்டிப்பாக ஒரு உயிர் என்ற ஒன்றையும் அறிவு என்ற ஒன்றையும் ஒருத்தன் வெளியே இருந்து கொடுக்குறான். இப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தோமே ஆனால் கண்டிப்பா இறைவன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு தான் ஒருத்தன் வருவான். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்க வச்சு பாருங்க. அதிசயத்துக்கு மேல அதிசயத்தை நீங்க பாக்குறீங்க. அல்லாஹ் மனிதனுக்கு அறிவுல வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் ஒரே சமமா இருக்க மாட்டோம். சில பேர் பெரிய அறிவாளியா இருப்பாங்க, சில பேர் அறிவுல ரொம்ப குறைந்தவர்களா இருப்பாங்க. அப்ப அறிவு உள்ளவன் தான் எல்லாத்தையும் கரெக்டா செய்வான். நம்முடைய கணக்கு என்ன, நம்முடைய மனிதனுடைய கணக்கு என்னன்னு கேட்டா, அறிவு கம்மியா இருக்கிறவன் அனைத்தையும் சரியா செய்ய மாட்டான், நிறைய பிழை விட்டுருவான். அறிவு உள்ளவன் ஒரு பெரும்பாலான விஷயங்களை கரெக்டா செஞ்சிருவான், கரெக்டா கண்டுபிடிச்சிருவான், கரெக்டான வழிமுறைகளை தேடிடுவான். இதுதான் இயற்கையா உள்ள நம்ம அறிவு சொல்லக்கூடிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தோத்து போகுதா இல்லையா? ஒருத்தன் இருக்கான்னு காட்டுறானா இல்லையா? இப்போ பணம் காசு செல்வம் இருக்கிறது. செல்வந்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுக்குமே தெரியாது, கோடீஸ்வரனா இருப்பான், உலகத்துக்கே புத்தி சொல்லுவான், பிச்சைக்காரனா இருப்பான். அப்போ அவ்வளவு அறிவு இருந்து அந்த அறிவை கொண்டு தானே சம்பாதிக்க முடியும். ஒரு சம்பாதிக்கிறா இருந்தால் அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு அதுக்கு வழிமுறைலாம் உண்டாக்கி மக்களை கவர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணி அதெல்லாம் செய்வதற்கு அறிவு வேணும்ல. இந்த அறிவு உள்ளவன்லாம் அறிவு இல்லாதவன்ட்டு வேலைக்கு இருக்கான். அறிவு இல்லாதவன்ட்டு போய் படித்தவன்லாம் படிக்காதவன்ட்டு வேலைக்கு இருக்கிறான். அப்போ அங்கே நமக்கு மிஞ்சி ஒரு வேலை நடக்குன்னு வழங்குதா இல்லையா? நம்ம அறிவை கொண்டு இல்லாமல் நம்மளுக்கு மிஞ்சி உணவு ஒருத்தன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான், நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் முடியல. அவன் இஷ்டத்துக்கு உணவு ஒருத்தன் பண்றான்னு இது தெரியுதா இல்லையா? இல்லைன்னா அறிவாளி பூரா பணக்காரனவுல இருக்குன்னு அறிவு அந்த காலத்தில் இப்படித்தான். புலவனும் அரசன் மார்வல்கிட்ட போய் வாங்கிட்டு இருப்பானுங்க. எந்த காலகட்டத்தை எடுத்தாலும் சரிதான், புலவன் தானே அறிஞ்ச அந்த காலத்தில். புலவர்களுடைய வேலை என்ன? ஏமாத்தி ஐஸ் வச்சு அதுதான் தெரிஞ்சு வச்சிருக்கானே தவிர ஒரு ஆட்சியை கைப்பற்ற தெரியல, ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற தெரியல, ஒரு பணங்காசை திரட்டுவதற்கு தெரியல. எல்லாரும் அர்த்தம் இல்லை. அறிவாளிகளும் பணக்காரர்கள் இருப்பாங்க, அறிவற்றவர்களும் ஏழை இருப்பாங்க. அதிகமாக நீங்க எடுத்து பார்த்தீர்கள். ஏன்னா இப்படி இருக்குதா இல்லையா? ரொம்ப விவரம் உள்ளவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, அனைவரும் சோபிக்கிறது கிடையாது. ரொம்ப சின்ன சதவீதத்தில் தான் அவங்க என்ன செய்யறாங்க, பிரகாசமாகறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வாங்குவாங்க. எங்க இருக்க தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க, சீன்ல இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நாள் பேப்பர் செய்வது சரி, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போடுவாங்க பள்ளிக்கூடத்தில் +2ல மாநிலத்தில் முதலிடம். அவங்களாம் எங்கன்னு தேடி பாருங்க, எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த மாநிலத்தில் முதலிடம் நம்பர் பேப்பரில் வந்த ஒரு நாள் செய்தியோட அவங்க லைஃப் முடிந்து விட்டது. அப்புறமேல ஜெயிச்சவன் பிரகாசவன் யாருன்னு கேட்டா 2ஆம் நிலை 3ஆம் நிலை உள்ளவன், ரொம்ப பார்டர்ல பாஸ் ஆகணவன், இவங்க எங்க போயிடுவாங்க. அப்ப பார்டர்ல பாஸ் ஆகிறவங்க எங்கே போயிடுறான், 100க்கு 100 வாங்கினவங்க எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப இது என்ன வழங்குது, அந்த வாய்ப்பு வசதிகளை அவன் இஷ்டத்துக்கு கொடுக்குறான். இறைவன் ஒருத்தன் இருந்து கொண்டு கொடுத்தாலே தவிர இப்படி இருக்க முடியாது. இல்லைன்னா எப்படி இருக்கணும், எல்லாத்திலையும் எவன் முதல் நிலையில் இருக்கான அனைத்திலையும் அவன் தான் பிரகாசிக்க வேண்டும், எது எடுத்தாலும் அவன் தான் நிற்க வேண்டும். அப்படி நிற்கிறானா? இல்லை. அப்ப இந்த வாய்ப்பு வசதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு வசதிகள் இருக்கிறது, அறிவை கொண்டுதான் பெற முடியும் நம்ம அறிவு தீர்ப்பு சொல்லுகிறது. ஆனால் நடைமுறை மாற்றமாக இருக்கிறது. நம்ம அறிவு என்ன தீர்ப்பை சொல்லுகிறதோ அதுக்கு மாற்றமா இருக்கா இல்லையா? அதுபோக நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம தாம்பத்தியத்தை மனித குலத்தை பெருக்கிறோமே, அதுக்குள்ள சிந்திச்சு பாருங்களேன். அப்ப இறைவன் இல்லாம என்ன நடக்குமா? இறைவன் ஒருத்த கடவுள்னு ஒரு இருக்க போய் தானே இப்படி அன்பு யாரு? அவங்க யாரு, நீங்க யாரு? உங்க மனைவிங்கிறவங்க யாரு, நீங்க யாரு? கணவர் யாரு, இவங்க யாரு? யாரோ எங்கேயே பிறந்தாங்க, யாரோ இருக்கிறாங்க. இருவரும் ஒரு அன்புல சேர்ந்த பிறகு ஒரு ஈருடல் ஓர் உயிருங்கிறாங்களே, அந்த மாதிரி இணங்கி அவங்க இவனுக்காக வேண்டிய அவங்க தியாகம், அவங்களுக்காக வேண்டிய தியாகம்ங்கிற மாதிரி மைண்ட் என்ன செய்யறது விட்டு அதனால நடக்க எல்லாமே. இல்லைன்னு சொன்னா சுமதானங்க. எதுக்கு போட்டுட்டு கல்யாணம்னு பண்ணி அவளுக்கு சேர்த்து சம்பாரிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு காலத்தெல்லாம் போய் வெளிநாட்டில் போய் இது தேவையா? இது அறிவுப்படி பார்த்து தேவையற்ற வேலை. நீங்க வந்தீங்களா திண்டீங்களா சந்தோஷமா அப்படி இல்லாம நீங்க வாட என்ன சரி கல்யாணம் ஒரு பிள்ளை பத்து ஓடி போறீங்க அரபு நாட்டுக்கு 5 வருஷம். எதுக்கு 5 வருஷம் போறீங்க? மூளை அவுட் ஆகுது அந்த இடத்துல. மூளை என்ன செய்ய மாட்டேங்குது, அறிவுப்புறாங்க நான் நல்லா இருக்கணும், நான் திருகாத்தமாக இருக்கணும்னு சொல்லாம இதை நான் வளர்த்தாகணும், என் பிள்ளைய வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி உன்னை தியாகம் பண்ண வச்சு அதுல இன்னொரு பாசம்னு ஒன்று போடுறாங்க. அது பாசம்ங்கிறத உங்க பகுத்தறி அடிபட்டு போனதானங்க. அது என்ன பாசம்? பாசம்ங்கிறது உங்க அறிவு செயலிருந்து போயிடுது. நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நலனை தான் பார்ப்பார்கள். இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கார். நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா திங்கணும், நான் நல்லா அழகா இருக்கணும், இப்படித்தான் எல்லாருமே எதிர்பார்ப்பார்கள்.
அதை தோற்கடிப்பதற்காக வேண்டி ஒரு பாசம்னு ஒன்றை போட்டு, அன்புண்டு ஒன்றை போட்டு அந்த அறிவை மழுங்க செஞ்சு நீ என்னோட விளைஞ்சிட்டு போவோம், பிள்ளை வளர்த்துட்டு போ. அப்போ நம்மளாம் இருக்க முடியும், நம்ம பிள்ளை வளரணும், ஜெனரேஷன் பெருகணுமா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் மனித குலம் பல்கி பெருகணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாரையும் மண்டலாக்கி விட்டு இந்த காரியம் உள்ளுக்கு நடக்குதா இல்லையா? அந்த விஷயத்தில் நமக்கு எது நன்மை அதை செய்யாமல் நம்ம சிரமத்தை சுமக்கிறோமா இல்லையாங்க? அப்போ அந்த சிரமங்களை சுமந்தாவது நீ செய்யுங்கிற இடத்துல அது விரும்பி செய்கிறோம், அது ரொம்ப அதான் செய்ய வேண்டிய காரியம் நினைக்கிறோம். லாஜிக்கல் நின்றீங்கல்ல, ஏன்டா கிறுக்கு பையில நீ போட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டியானடா அப்படிங்கிறது தான் லாஜிக்கா பார்த்தோம்னு சொன்னான். ஆனாலும் அதையெல்லாம் லாஜிக்கலா அந்த கீழே போட்டுவிட்டு, பகுத்தறிவா அந்த கீழே போட்டுட்டு, நமக்கு மேல ஒருத்தன் இருந்து செய்யறான், செஞ்சுதான் ஆகணும், அதுல அந்த இறைவன் இருக்கா நமக்கு தெரியலையா? இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது. ஒருத்தன் 4 புள்ள இருக்குங்க, 4 புள்ள ஒரு புள்ள மேல ரொம்ப பிரியமா இருப்பான், 3 புள்ள மேல பிரியமா இருக்க மாட்டான். யாரு மேல பிரியமா இருக்குன்னு அவன் தருதலையா இருப்பான். அதாவது 4 பிள்ளையில அந்த ஒரு புள்ள மேல ரொம்ப பிரியமா இருக்கான அந்த புள்ள தான் ரொம்ப சேட்டை பண்றவனா இருப்பான், தருதலையா இருப்பான். என்னன்னு சொல்ல இயலாது, எனக்கு அவன் மேல பிரியம். அப்ப நீ நான் உனக்கு மிஞ்சின ஒருத்தன் இருக்கான்ல, அப்ப நீ முடிவு பண்றது என்ன முடிவு பண்ணனு? யார் ரொம்ப அழகா இருக்கு அந்த பிள்ளைய மட்டும் விரும்பு, யார் உன்னை நல்ல சொல்லு கேட்குது அந்த பிள்ளைய மட்டும் விரும்பு. உனக்கு எப்படி இருக்கு? நல்ல சொல்லு கேட்குற பிள்ளைய ஒன்றும் கொடுக்க மாட்டான், ஒன்னா நம்பர் சைத்தானா இருக்கவனுக்கு எல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பான். ஏன் கொடுக்குறான்? அவன் மீது இவன் மீது ஒரு அன்பு வந்து விடுகிறது. இந்த அன்பு யார்? நீ நான் தீர்மானிச்சு வருது, நம்மளை பிளான் பண்ணி இந்த பிள்ளைக்கு உள்ள அன்பு, இந்த பிள்ளைக்கு நீங்கள முயற்சி பண்ணீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காரணம் தெரியாது. ஒருத்த மேல அன்பு, ஒருத்த மேல அன்பு இல்லை. 4மே அவன் பிள்ளை தான். 4 பிள்ளையை பெற்றுப்பட்டு ஒருத்த மேல கூட அன்பு. அந்த கூட அன்புல வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தான்னு சரியான கிறுக்கு பையில இருக்கான், இதை போய் அன்பு வைக்கிறான், அவனை வச்சிருக்கான் நம்ம சொல்லுவோம். ஒருத்தன் அவன் பிள்ளையில 4 பிள்ளையில ஒரு பிள்ளை மேல கூட அன்பு வச்சிருக்கும் போது வெளியில உள்ளவன் பார்வையில பார்த்தா 4 பிள்ளை எடை போட்டு பார்த்தான்னு வைங்க, சரியான லூசா இருப்பான் மேல இருக்கு, அந்த போய் எவ்வளவு நல்ல பையலா இருக்கான், அவன் மேல அன்பு வைக்காம இந்த கிறுக்கு பையன் மேல அன்பு வச்சு சொல்லுவோமா இல்லையா? நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குதான். அதே மாதிரி நம்ம அப்படி செய்வோம், அது நமக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தெரியும். அடுத்தவனுக்கு மதிப்பு போடும்போது கரெக்டா மார்க் போட்டுருவோம், இவன் வந்து தகுதியற்ற அன்பு வைத்திருக்கிறான்னு சொல்லி. அது அடுத்தவனுக்கு தான் ஒரு கவுட் ஆகுமே தவிர நீ அன்பு வைக்க வேண்டிய அதை தப்பு செய்யற. அப்ப இது என்ன விளங்குது? நம்மளை மீறி ஒண்ணு இருக்குது, அதான் நம்ம கையில் நம்ம நினைச்சது செய்யறது, நம்ம விரும்பின மாதிரி ஒரு இயற்கையா ஓடுறது, அதெல்லாம் கிடையாது. அவன் வந்து யார் மீது என்ன அனுபவிக்கணும்னு ஏற்படுத்தி இருக்கிறானோ அதுதான் ஏற்படும். பெற்றோரை தெருவில் விட்டுற நேரத்தை கூட இந்த தாய், இந்த பிள்ளை நேசிக்கிற தாயெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது? இப்படி எதை எடுத்து பார்த்தாலும், உலகத்தில் நீங்க எடுக்கிற எதை எடுத்து பார்த்தாலும் சரி, சாப்பிட்றீங்கல்ல, அது உட்கார்ந்து அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் சிந்திச்சாலும் இறைவன் இருக்கான்னு தெரியும். ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது இறைவன் இருக்கான்னு தெரியும். ஒரு ஆலமரத்துக்கு அடியில் படுத்து கிடக்கும் போது இந்த ஆலமரத்துடைய விதை எவ்வளவு பெருசு? ஒரு மாங்கொட்டையாவது பெருசா இருக்கும், விதைகளே பெருசு மாங்கொட்டை. ஆலமரத்து விதை எவ்வளவு? அவ்வளவு சின்னது. அந்த விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலமரம், மரத்திலே பெரிய மரம் ஆலமரம், அனைத்து படைகளுக்கெல்லாம் நிழல் தரக்கூடிய மரம். அது மரத்தில் படுத்துக்கிட்டு இது எதுல இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சான்னு வைங்களேன். அப்போ ஒருத்தர் இருக்கான்னு தெரியாது. அதுல இவ்வளவு பிரம்மாண்டமானது எதுக்கு எப்படி அது வந்துச்சு? அதே மண் அதே தண்ணி தான் இருக்கிறது. சின்ன ஒரு பொருளை போடுறோம், அது உள்ளுக்கு சிப்புன்னு உள்ள அமைக்க வச்சிருக்கிறான் கடவுள். இந்த ஆலமரத்து விதைக்குள்ள இந்த இலைகளையும் இந்த கனிகளையும் இந்த மரங்களையும் இதுக்குள்ள இந்த நிறத்தையும் அதில் உள்ள சுவைகளையும் என்னென்ன நீங்க பார்க்கிறீர்களோ அது அவ்வளோ அட்டச்சு உள்ள திணிச்சு வச்சிருக்கல. அந்த ஆலமரத்து விதைக்குள்ள இத்தனையும் திணைச்சு வச்ச இயற்கையா ஒருத்தன் வந்து செஞ்சிருக்கிறானா? அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்திலையுமே இருக்கிறது. உங்க தலைமுடியை செஞ்சாலும், நகத்தை சிந்திச்சாலும், உங்களுடைய கழிவு யூரினை சிந்திச்சா கூட இறைவன் இருக்கான்னு வரும். அப்ப நீங்கள் எதை சிந்தித்து பார்த்தாலும் நீங்க அனுபவிக்க மட்டும் பார்க்குறீங்களே தவிர இதுக்கு பின்னணியில வந்து இது எப்படி என்று மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இது எப்படின்னு மட்டும் பாருங்க. அல்ல அப்படிதான் கேட்கிறான், இந்த இரவு பகல் மாறி மாறி வருவது சிந்தித்து பார். ஏன் இரவு வருது, இது எப்படி மாறுது, கரெக்டா வருதுன்னு சிந்திச்சா அங்க ஒருத்தன் இருந்து இயக்குறாண்டு வழங்கும். இப்படி உலகத்தில் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க அண்ட சராசரத்துக்குலாம் வெளியே போக வேணாம். நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற வீட்டில், நீங்க பயன்படுத்துற சட்டை வேட்டி எதை பயன்படுத்துங்க. எதுக்குள்ள நுழைந்து பார்த்தாலும் இது எப்படி வந்தது, இந்த சட்டையை போடுறீங்க இது எப்படி வந்தது, ஆச்சரியமா தான் இருக்கிறது. நம்ம பருத்தி விதைய, பருத்தி கொட்டை தான், அதை கொண்டு போய் போடுறாங்க, அது முளைக்குது, அதுல இருந்து ஒரு பஞ்சு மாதிரி வருது, அதை பிடிச்சி நூல் நூல் ஆக்குறாங்க. இதெல்லாம் இதுக்குள்ளே இருந்துச்சு. அந்த பருத்தி விதைக்குள்ளதான் மூட்டு இருந்துச்சு. இவ்வளவு வகையான ஏற்பாடுகளுமே அந்த ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. ஆக இறைவன் இருக்கிறான் என்பது வந்து அறிந்து பின்பற்றுதல் இப்படிதான் இருக்கணும். நம்ம என்ன செய்ய சொல்லிட்டாங்க,
நம்ம பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க என்பதற்கு நீங்க பின்பற்றக்கூடாது, நம்பக்கூடாது. அதுக்கு பேர் நம்பிக்கையும் கிடையாது, அதுக்கு பேர் குருட்டு நம்பிக்கை, அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. அறிவுபூர்வமான நம்பிக்கை என்ன? இதுக்கு இதுதான் இருக்கும் காரண காரியத்தோட விளங்கி சிந்தித்து பார்த்து நம்மை மிஞ்சின ஒரு அறிவுடையவன் ஜீனியஸ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் படைக்கிறான். ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்ல அவனுக்கு படைச்சிட்டு விட்டுட்டு கூட போகல, படைச்சிட்டு விட்டுட்டு போயிருந்தா அதோட ஆதமுறையில் முடிஞ்சு போயிருக்கும். ஒவ்வொரு வினாடிகளையும் அந்த அவனுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. படைத்து விட்டு ஒரு பம்பரத்தை சுத்தி விடுறோம், அதோட உட்கார்ந்துட்டோம்னா அதனுடைய சுழற்சி முடிஞ்சோம் கீழே விழுந்துரும். பிரபஞ்சம்ங்கிற பம்பரம், மனித தொடர்ச்சிங்கிற பம்பரம் என்னைக்காவது விழுந்திருக்குதா? சுத்திக்கிட்டு அது மாட்டுக்கு இயங்கி கொண்டே தான் இருக்கிறது. ஒரு இதுமே என்ன செய்யல, நின்று போகவே இல்லை. அப்பனா ஒவ்வொரு வினாடிகளையும் அவன் இருந்து ஆர்டர் பண்ணி செய்து கொண்டே இருக்கிற ஒரு சக்தி இருந்தால் மாத்திரம்தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும். இப்படி நினைத்து பார்த்து இந்த கடவுளை பயப்படணும். கடவுளை நம்ம விளையாட்டுக்கு சொல்லிடாம நம்மளுக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருந்து நம்மளை பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஆக இஸ்லாம் நம்மள்கிட்ட விரும்புறது என்னன்னு கேட்டா, இறைவனை நம்பணும். எப்படி நம்ப வேண்டும் என்றால் அறிந்து நம்ப வேண்டும், சிந்தித்து பார்த்து நம்ப வேண்டும். குர்ஆன் பூரா எடுத்து அப்படிதான் இருக்கு. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை சிந்திக்க மாட்டீங்களா? மழை பெய்தை சிந்திச்சீங்களான்னு எல்லாம் கேட்கறான். மழை பெய்கிறது, அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? தாவரம் முளைக்கிறதை சிந்தித்து பார்த்தீர்களா? இப்படி ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் அங்க எல்லாம் அல்லாஹ் சீல் வச்சிருப்பான். ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நான் ஒருத்தன் இருக்கிறேன்டான்னு முத்திரையில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பொருளை தயாரிக்கும் போது இந்த கம்பெனின்னு குத்து கொடுப்பான்ல, அந்த மாதிரியா இல்லாம ஒரு அணுவுலையும் இந்த சீல் இருக்கும். இறைவனுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் அதை சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் அது கடவுள் முத்திரை இல்லாத எந்த பொருளும் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இறைவன் இந்த அண்ட சராசரத்தை என்ன செய்யறான், படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்ம நம்புவது, விளங்கி பின்பற்றுதல். இது விரிவா சொல்லிக் கொண்டிருந்தால் இது வருஷத்துக்கு ஓடும். கண்ணை பற்றியே சொல்வது, காதை பற்றியே சொல்வது, மரத்தை பற்றியே சொல்வது, தாவரத்தை பற்றியே சொல்வது என்று சொன்னால் இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். தொட்டு காட்டுறது தான். நீங்கள் சிந்திக்கணும். சும்மா இருக்கிற நேரங்களில் எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அதுல என்ன இப்படி இறைவன் ஒருத்தங்க இருக்கிறான், இறைவன் இல்லாம எதாவது நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை நீங்க பார்க்கலாம். எத்தனை விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க, அதுல பல விஷயம் உங்களுக்கு மறந்து போயிடுது. மறந்துடுதா இல்லையா? மறந்துடுது. உங்க தாப்பனார் இறந்துட்டாருன்னு நீங்க கண்ணால பார்த்துருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடுவீங்க. இந்த மறக்கலைன்னு மட்டும் வைங்க, எவனாச்சும் நிம்மதி இருக்க முடியுமா உலகத்தில்? இந்த மறதிங்கிற ஒரு கிஃப்ட் நம்ம எதுக்க வேண்டிய ஒரு டேப் ரெக்கார்டு மனிதன் கண்டுபிடிக்க மறக்காது. 20 வருஷம் கழிச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். மனிதன் கண்டுபிடிக்கிற மெமரி கார்டுகள்லாம் ஒன்று ஏற்றுனீங்கன்னு வைங்க, அது இருந்துக்கிட்டே இருக்கும் டேமேஜ் ஆகிற வரைக்கும். அந்த பொருளை வந்து என்ன செய்யாது, மறையாது. இங்கே ஊரில் எப்படின்னு கேட்டால் இவன் நல்லா இருக்கணும், சிலது ஞாபகத்தில் இருக்கணும், சிலது மறந்துதான் ஆகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களால் என்ன செய்ய முடிகிறது, உலகத்தில் இயங்க முடிகிற. புள்ளை இறந்து போயிடும், ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரியா, 3 நாளுக்கு ஒரு மாதிரியா இருப்பான், 4 நாள் சிரிப்பான், ஒரு வாரத்துக்கு பிறகு நான் திங்க எல்லாமே ஆரம்பிச்சிருவான். ஏன்? மறந்துடுது. அட அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்னு யோசிச்சு பார்த்தியா? நீ அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தானே இயற்கையாக இருக்கணும். நம்ம எவ்வளோ நேசம் வச்சது, எவ்வளோ பாசம் வச்சிருந்தோம், இந்த புள்ள மூத்தா போச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அதையே நினைத்து கொண்டு இருப்பது தான் இயற்கையாக இருக்க வேண்டும். நீ சொல்ற இயற்கையாக இருந்தால் அதை இயற்கை வெல்லக்கூடிய இன்னொரு சக்தி இருந்து நீ வாழணும்டா என்பதற்காக வேண்டி அப்படி தொடச்சி எடுத்துருது. அதை மட்டும் அதுக்கான எல்லாம் மறந்து போயிடல, எல்லாம் மறக்கலை. வாழ்க்கை தேவையானலாம் கரெக்டாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் அப்படி ஒன்று சம்பவம் ஆப்பா ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியும், அப்படி மறந்துடுவோம். நமக்கு உண்மை இருந்தாங்களான்னு மறந்து போயிடும். அப்போ நமக்கு ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னு மறந்து போயிடும். இப்படி தொடச்சி எடுத்துரும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. என்னைக்காவது ஒரு அவரை பற்றி பேச்சு வரும்போது லேசாக ஞாபகம் வரும். அவங்க தாப்பனா அப்படி இந்த பேசணும்னா அப்போ லேசாக அப்படி வந்து நிழல் மாதிரி வந்துட்டு போட்டு போயிடும். அப்போ இந்த அளவுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தை நம்ம வாழ இயலுமா? எவனாச்சும் சந்தோஷமா இருப்பானா? எவனா ஒழுங்கா சாப்பிடுவானா? ஒழுங்கா தொழில் பண்ணுவானா? அப்போ எல்லாத்துலையும் இவன் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அதை தொடச்சி விடுறதுக்கு ஒரு வேலை நடக்குதா இல்லையா? அப்போ அது கடவுள் இல்லையாங்க? இப்போ கடவுள் இல்லைன்னா அது இருந்துட்டு இருக்க வேண்டியதானே? இருந்தா நீ நாசமா போயிடுவாடா, நீ நாசமா போகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு ஒரு சூப்பர் பவர் வேலை செய்யறது தெரியுதா இல்லையா? இப்படி அனைத்திலும் நீங்கள் எதுல கவலை துன்பம் மறதிலாம் கெட்டதுமாங்க, எல்லாத்திலையும் அங்க ஒரு சீல் இருக்கும். இறைவன் இருக்கிறான் என்பதுல அங்க ஒரு முத்திரை இல்லாமல் கிடையாது. அப்படி அறிந்து பின்பற்ற வேண்டும். இது அடிப்படையான விஷயம். அடுத்ததாக இனிமேல் நம்ம இஸ்லாமிய கொள்கைக்குள்ள போயிருவோம். இறைவனை அறிந்து பின்பற்றுவது என்றால் இருக்கிறான் முடிவு பண்ணியாச்சு. எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான், அதை பற்றி எப்படி நம்ம முடிவு செய்வது, அதுக்குரிய சான்றுகள் என்ன, இந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம பார்க்கலாம்.